வசந்தம் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டு முக்கிய அதிதிகளை சந்திக்கவிருக்கின்றோம். ஒருவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் கிளிநொச்சி மாவட்ட வேட்பாளர் பவதாரணி ராஜசிங்கம். மற்றவர் இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு மாவட்ட உபதலைவர் மிதிலை செல்வி ஸ்ரீ பத்மநாதன். வணக்கம். வணக்கம். நாங்கள் பவதாரணி அவர்களிடமிருந்து எங்களது நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இந்த பாராளுமன்ற தேர்தல் பல சுயேட்சை குழுக்கள், பல அரசியல் கட்சிகள் வழமையான ஒரு பாராளுமன்ற தேர்தலை விட நான் நினைக்கிறேன் 7452 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அதில் 819 வேட்பாளர்கள் மட்டுமே பெண்கள். அதில் நீங்களும் ஒருவர். நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு பிரபல சமூக சேவையாளர், ஒரு தொழிலதிபர், அதற்கும் அப்பால் திரைப்படங்களை தயாரிக்கும் ஒரு தயாரிப்பாளரும் கூட. இவற்றையெல்லாம் இதற்கு அப்பால் நீங்கள் அரசியலுக்கு வந்ததன் பிரதான காரணம் என்ன? அரசியலை நான் தெரிவு செய்யவில்லை. அரசியல் என்றது வேட்பாளராக நான் என்னை தெரிவு செய்யவில்லை. என்னை கட்சி தெரிந்து கொண்டது என்று தான் நான் கூற முடியும். நான் செய்த சமூக சேவையாக இருக்கட்டும், பாடசாலை ஆசிரியர் சங்கத்துக்கு அளித்த சேவையாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு திரைப்படத்தை தயாரித்ததாக கூட இருக்கலாம். இவைகளெல்லாம் பலரை முகம் திருப்பி என்னை பார்க்க வைத்த ஒரு நேரமாகவோ கட்டமாகவோ இருந்திருக்கலாம். இவையெல்லாம் என் அழைப்புக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அழைத்ததும் ஒரு தேசிய கட்சியில் கிடைத்த இந்த வரப்பிரசாதத்தை ஒரு பெண்ணாக நான் மறுதளிக்காமல் ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் நான் ஊடகங்களில் பார்த்தேன், பல்வேறு இடங்களுக்கும் நீங்கள் வடக்கின் கிராமங்கள் வரை சென்று மக்களுடன் ஒரு இயல்பாக பேசி அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது பார்வையில் வடக்கில் இந்த நிலைமை, அரசியல் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? அங்கு இருக்கும் பிரதான ஒரு காரணி, குறிப்பாக பெண்கள் எதிர்நோக்கும் ஒரு அல்ல பல பிரச்சனைகளை நீங்கள் பட்டியலிட முடியுமா? கண்டிப்பாக பட்டியலிட முடியும். பெண்கள் தான் ஒரு பிரச்சனையின் மூலகர்த்தாவாக இருக்க மாட்டார்கள். பெண்கள் தான் அதை முகம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். கிராஸ் ரூட்டில் நாங்கள் போய் பார்க்கும் பொழுது நாங்கள் அடி மட்டத்திலே தேவையை பெண்களிடம் என்னென்று கேட்கிறதை விட அந்தந்த கிராமங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று பார்த்தால் மிகவும் தேவையாக இருப்பது அடிப்படை தேவையாக இருக்கின்றது. அடிப்படை தேவை என்கின்ற பொழுது அது உடை உறையுள், உணவு உடை உறையுள் என்ற அந்த 3 தளமுமே ஸ்திரம் இல்லாத ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 3ம் ஒரு பெண்ணால் தான் முகம் கொடுக்க வேண்டிய பிரச்சனையாக இருக்கின்றது. அவள் குடும்பத்திற்காக தேவைகளை சமாளிக்கிற ஒரு தலைவியாக வீட்டிலே இருக்கிறாள். ஆகவே அவள் காண்கின்ற இந்த பிரச்சனைகளை, முகம் கொடுக்கின்ற இந்த பிரச்சனைகளை, அவள் ஏங்குகின்ற இந்த தீர்வுகளை எங்களால் பெண்களாக நாங்கள் அதை மீண்டும் எடுத்து கொடுக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலாகத்தான் நான் என்னை அந்த களத்தில் இறக்கி இருக்கின்றேன். ஆமாம், நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். நாங்கள் மிதிலை செல்வி அவர்களிடம் சென்றுவிட்டு மீண்டும் வருவோம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறைந்தளவான பெண்கள் போட்டியிடும் ஒரு நிலைமை இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அந்த மொத்த தொகையில் பார்த்தீர்களால் கூட மிக குறைந்த ஒரு நிலைமை. ஏன் இதற்கான காரணம் என்ன? பெண்கள் அச்சப்படுகிறார்களா அல்லது வாய்ப்பு மறுக்கப்படுகின்றதா? பெண்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசியலுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்பயுமே ஒரு மறுப்புகள் இருக்கும், எதிர்ப்புகளும் இருக்கும். ஆனால் அதில் எல்லாம் வென்று பெண்கள் வருவார்கள். இப்போ இவ்வளவு பேர் முன்னுக்கு வந்ததே பெரிய விஷயம். உண்மையில் ஒரு முதல் பாடசாலைக்கு போன பெண்ணுக்கும் பிரச்சனை வந்து தான் இருக்கும். முதல் வேலைக்கு போன பெண்ணுக்கும் பிரச்சனை வந்து தான் இருக்கும். எல்லாத்திலும் ஒன்று பெண்கள் இறங்கியக்குள்ள பிரச்சனை வரும் தான். அதை மாதிரி இதுலேயும் இது பிரச்சனை வந்து தான் ஆகும். ஆனால் இதை தாண்டி பெண்கள் வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ நாங்கள் இப்போ ஒரு 2-3 இயர்ஸுக்குள்ள தான் இந்த பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. ஆனால் அதை ஆண்கள் புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் இப்போ வேலைக்கு போகிற பெண்களே இன்னும் முழுக்க ஆக இல்லை. அதுகளுக்குள்ளாலேயும் வந்து பெண்கள் நாங்கள் மட்டும் இன்னும் பெண்கள் உருவாக்குவோம். இப்போ நாங்கள் முதல் வர்ற பெண்கள் அடுத்த பெண்களை உருவாக்கிட்டு தான் நாங்கள் போவோம். ஆண்கள் இவ்வளோ காலமாக இதுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட தான் இந்த விளையாட்டு.
இந்த அரசியல்ன்றது ஆண்கள் விளையாட்டு, அதில் நாங்கள் இப்போ வர போகிறோம்னு நான் நினைக்கிறோம், அதில் நாங்கள் வெல்லுவோம்னு நான் நினைக்கிறேன். அது நாங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் அப்படி ஆகிட்டோம், இதுலேயும் நாங்கள் நிச்சயம் வெல்லுவோம். ஆமாம், ஆரம்பமான கருத்தே அமர்க்கலமாக இருக்கின்றது. நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை அறிவிக்கின்றோம். பெண்களே, நீங்கள் உங்களது கேள்விகளை கேட்கலாம். 2 முக்கிய பிரமுகர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். 0112774422 0112774423. இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் அரசியல் மேடைகளில் பெண்கள் தெரிவித்த சில கருத்துக்களை பார்த்துவிட்டு வருவோம். நான் கட்டாயம் பாராளுமன்றம் செல்வேன். நான் செல்வன் என்று நான் சேவை செய்தபடியால் என்னுடைய தர்மம் என்ன திலகாகும் என்ற என் கனவு யாழ் இனூடாக அது எங்கள் ஒவ்வொருவருடைய கனவாயும் இருக்க போகிறது, உங்களுடைய கனவாயும் இருக்க போகிறது. என்னுடைய பிரதிநிதித்துவம் கலைஞர்களுக்காக இருக்கின்றது. கடந்த 5 வருடங்களிலே நாங்கள் கலைக்காக பல துறைகளிலே உதவி செய்திருக்கிறதும் முயற்சி செய்திருக்கிறதையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். பல இளைஞர்கள் இப்பொழுது கலையிலே ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கான தள மேடை அமைக்காவிடின் அவர்களுடைய தேடல் பிழையான பக்கங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும். இந்த விரக்திக்காகவே தான் நாங்கள் மேடைகள் அமைக்க வேண்டி இருக்கிறது. அந்த முயற்சியிலே நாங்கள் ஒரு 80% வெற்றியை கண்டிருக்கின்றோம். அவ்வளவு ஆளுமல்ல பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த யுத்தம் அது இதெல்லாம் நசுக்கப்பட்டதால் அப்படி ஆகிட்டினமே தவிர திருப்பி நாங்கள் அதே உணர்வுபூர்வமான பெண்களை நாங்கள் உருவாக்குவோம். பொதுவாக பெண்கள் முன்னுக்கு வர்றதில்லை, அரசியல் வாரதில்லை. ஆயுத போராட்டத்தில் பெண்கள் இருந்தார்கள், ஆனால் அரசியல் பெண்களே கூட யோசிப்பாங்க, என்னதுக்கு இதெல்லாம் அப்படி ஓடி திரிதல் விட்ட வசதியாக இருக்கக்கூடிய வசதி இருக்கத்தக்கட எனக்கு ஓடி திரியணும் எல்லாரும் கேட்கணும். 10 வருட பல்கலைக்கழக வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணி நான் இதற்கு அரசியலுக்குள்ளே வர நான் முடிவெடுத்தேனாக இருந்தால் முதலாவதாக சொல்கின்றேன் பெண்களுக்காக. காரணம், நாங்கள் இன்று பெண் பிரதிநிதித்துவம், பெண் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல காலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்தது. அது ஆணாதிக்கம் என்று கூட என்னிடம் கேட்டார்கள். நான் ஒரு வகையிலே அது ஆணாதிக்கம் என்று கூட அதை பார்க்கின்றேன். பெண் அரசியல்வாதியாக எனக்கு எந்தவித அரசியல் லாபமும் தேடி நான் இந்த அரசியலுக்கு வரவில்லை. பெண்ணாக அரசியலுக்குள்ள நிற்கிறது மிக கஷ்டம். அதுவும் எங்களுடைய தமிழ் பெண்ணாக நிற்கிறது என்பது மிகவும் கஷ்டம். பெண் விடுதலை, சமூக விடுதலை இல்லாமல் தமிழ் தேசியம் இல்லை. அதனை கற்றுக்கொள்ள பெண்கள் எப்பவுமே ஒரு சுய ஒழுக்கம் கொண்ட ஒரு நேர்மையான உண்மையானவர்களாக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அரசியலில் அவர்கள் ஆழமான கால் தடத்தை பதித்து விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் இருக்கக்கூடிய 52% அதிகமான பெண்களுடைய வாக்குகள் இந்த இலங்கையின் அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இந்த பெண்களுக்கான எதிர்காலத்திற்காக உங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துங்கள். யாரும் எம்மை இழிவுபடுத்த முடியாதபடி ஒரு நல்ல கல்வி அறிவுடன் நாங்கள் வாழ தயாராகிவிட்டோம். சமூகத்தில் பெண்களுக்குரிய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக பெண்களுக்குரிய உரிமைகள் என்ன என்று பெண்கள் விளங்கிக் கொள்ளவும் அவர்கள் அதன் மூலம் தங்களுடைய தேவைகளை பாராளுமன்றத்தில் ஒழிப்பதற்கான ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் எனது பிரவேசம் அமைந்துள்ளது. இந்த போரிலே அளிக்கப்பட்ட குடும்பங்கள் 80,000க்கும் மேற்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக மாறி எமது தேசம் மிகப்பெரிய ஒரு வறுமைக்குள்ளும் நமது மக்களையும் நமது தமிழ் தேசத்தையும் பாதுகாப்பதற்காகவே நான் இந்த தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கிறேன். யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட விதவைகள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் காணப்படுகின்றன. அவர்களுக்காகவும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பத்தை நான் பிற்காலத்தில் பயன்படுத்துவேன். சில பெண்கள் படித்தாலும் அரசியலுக்கு போகாதவர்கள் இருக்கிறார்கள். பெண்கள் கஷ்டப்படுறது சொல்லுறதுக்கு பெண்கள் பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் தயங்குவார்கள். ஆனா எனக்கு பெண்களுடைய கஷ்டத்தை நன்றாக தெரிஞ்சபடியா பெண்களுடைய பிரச்சனைகள் பார்லிமெண்ட்டுக்கு போய் கதைக்க வேணும் என்று தான் நான் இந்த தேர்தலில் ஈடுபட்டது. இந்த கருத்துக்கள் அனைத்துமே பெண்களின் இப்போதைய நிலைமையை, அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை, அவர்கள் முன்னுள்ள சவால்களை அப்படியே பட்டவர்த்தனமாக சொல்கின்றன. நீங்கள் ஒரு வேட்பாளராக இந்த கருத்துக்களை பற்றி உங்களது ஒரு அபிப்பிராயத்தை கூற வேண்டும். அதனுடன் அவர் ஒருவர் குறிப்பிட்டார், யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வடக்கில் இந்த விதவை பெண்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, அவை இரண்டுக்கும் உங்களிடம் ஒரு கருத்தை நான் எதிர்பார்க்கின்றேன். கட்டாயம். இன்றைக்கு இந்த பெண்கள் ஒவ்வொருவருடைய குரலும் ஜெயித்த பெண்களாக, அதாவது இந்த சமுதாயமும் இந்த கட்டமைப்பும் அரசியல் உட்பிரவேசத்திலும் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் தாண்டிய பெண்களின் குரல்களைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் இதில் 10 பெண்களை பார்த்திருந்தோம் என்றால் 1000 பெண்களை
தேவைகளை முன்கொண்டு வர்றதற்கான 10 பெண்களின் குரல்கள். இவர்கள் பல தடைகள் தாண்டி வந்தவர்கள். ஆகவே இவர்கள் கூறுகிற அத்தனை கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் பெண் தலைமைத்துவம் என்ற இடத்திலே போரிலே இழந்தவர்களாக இருக்கட்டும், விதவைகளாக இருக்கட்டும், அதை விட பெண் தலைமைத்துவம் ஒன்றை நான் ஒவ்வொரு கிராமத்திலும் கண்டேன். யாழ் மாவட்டம், அதாவது கிளிநொச்சி யாழ் மாவட்டங்களிலே பெண் தலைமைத்துவம் என்பது கட்டாயமாக விதவைகளாயோ போர் விதவைகளாயோ மட்டுமல்ல, ஆண்கள் இருக்கும் பட்சத்திலும் அவர்களால் ஒரு உதவி இல்லாததில் ஒரு தாய் தானாகவே அந்த குடும்பத்தை இழுக்க வேண்டிய பெண் தலைமைத்துவங்களை பலவை நான் கண்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இதன் காரணம் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பழக்க வழக்கங்களின் மாற்றங்கள், நிலைமைகளின், அதாவது இது ஒரு உள ரீதியான பிரச்சனையாக கூட காண்கிறேன். அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளோ இருக்கட்டும், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற்றத்திலும் வேலை வாய்ப்புகளோ தொழில் வாய்ப்புகளோ இல்லாத காரணத்திலாலோ என்னவோ பொதுவாக ஆண்கள் இருக்கும் குடும்பங்களில் கூட பெண் தலைமைத்துவம் தான் அங்கே இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் 80,000 என்கின்ற நம்பரை விட அந்த எண்ணிக்கை பல மடங்கு பெருசு. கிட்டத்தட்ட ஒரு 65% வீடுகள் பெண் தலைமைத்துவமாகவே இருக்கின்றன யாழ் மாவட்டத்தில். அதாவது யாழ் என்று நான் குறிப்பிடும் பொழுது யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இன்றைக்கு பெண்களுக்கான குரல் என்று நாங்கள் இங்கே கொடுக்கும் பொழுது இது பெண் தலைமைத்துவமான குரல் அல்ல, 65% ஒரு குரலாய்த்தான் நாங்கள் இருக்கின்றோம். உங்களது கருத்தை நீங்கள் தொடரலாம் பவதாரணி அவர்களே. அதற்கு முன் ஒரு தொலைபேசி அழைப்பு காத்து நிற்கின்றது. வணக்கம். 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 நான் யாழ்ப்பாணம் ஊரகளிலிருந்து தனலிங்கம் மாஸ்டர் கிடைக்கிறேன். கேளுங்கள் மாஸ்டர். இந்த பெண் தலைமைத்துவத்தை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெண் தலைமைத்துவத்தில் பெண்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாடு இருக்கின்றது என்னென்று சொன்னால், ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு எந்த ஒரு நிலையத்திலே இருந்தாலும் சரி, இந்த பெண்கள் வருகின்ற ஒரு நிலைதான் கூடுதலாக இருக்கின்றது. ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆணுக்களை ஒரு பெண் வேலை செய்ய தயாராக இருக்கின்றார், ஒரு பெண்ணுக்களை ஒரு ஆண் வேலை செய்ய தயாராக இருக்கின்றார். ஆனால் பெண் தலைமைத்துவத்துக்குள்ள பெண்கள் வேலை செய்ய தயாராக இல்லை. இந்த நிலைப்பாட்டை இவர்கள் எவ்வாறு மாற்றி அமைக்க இருக்கின்றார்கள்? அதற்கான இவர்களுடைய திட்டங்கள் என்னவாக இருக்க போகின்றது? ஆமாம், நாங்கள் அந்த கேள்விக்கான பதிலை முதல் மிதிலை செல்வி அவர்களிடம் எதிர்பார்க்கின்றோம். அது நீங்கள் சொல்கிறது நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியான சூழ்நிலை இருந்தது. இப்போ பெட்டராக இப்போ நல்ல நிலம் வந்து கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அநேகமாக நானும் கூட அதே கருத்தை கொண்டிருந்தேன். நான் தான் என்னதான் பெண்கள் பெரிய உயரத்துக்கு போனாலும் அந்த அவர்கள்ட்ட சின்னமான அந்த அந்த ஈகோ மற்றது சின்னமான குணங்கள் இருக்குது. சிலதுகள் இந்த ஆக்களை கதை கொண்டு திரியிறாது. இது என்னதான் மேனேஜராக இருந்தாலும் அந்த அதைக்குரிய தகுதியை தாங்கள் வளர்த்துக்கொள்ளணும்னு நினைக்கிறது இல்லை. அப்படி வளர்த்துக்கொள்ள வேணும். ஏன்னா நாங்கள் அந்த சும்மாவே நாங்கள் வீட்டை கதைக்கிற மாதிரி அந்த ஆஃபீஸில் இருந்த கதையில் கேட்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. எங்களோட படிப்புக்கு எங்களோட பண்பு எல்லாமே அந்த பதவிக்கேற்ற மாதிரி ஆக வேணும். அதை நான் ஒரு ஆளுமை அபிவிருத்தி என்ற ஒரு நிறுவனத்தை நானே நடத்தி அதை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நாங்கள் பதவியை அடைய வேணும்னா அதுக்குரிய தகுதியை முதல் வளர்க்க வேணும். அப்பளுக்கு அந்த பதவி கிடைக்கலன்னா நான் இருக்கேன் நான் அதுக்குரிய தகுதியை அடையலையோ தெரியாது. அடைஞ்சிருந்தால் நிச்சயம் எனக்கு அந்த இறைவனால் அதை சிறப்படும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன். நான் நாங்கள் எங்கிட்ட தமிழ் பெண்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு அடக்குமுறை இந்த ஆணாதிக்கத்துக்குள்ள இருந்து தான் வெளிக்கிட்டு படித்து எல்லாம் பெற வேண்டியிருக்கு. வேலைக்கு போய்க்கலையும் சரி எங்கேயும் போய்க்கலையும் எத்தனையோ கதையில் கேட்க வேண்டியெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் எங்கள் பெண்கள் முறியடிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு நாங்கள் வழி சமைச்சு கொண்டு இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் இதற்கான பதிலை பவதாரணி அவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். நல்ல ஒரு கேள்வி. அதாவது 55% வீதமான பெண்கள் இருக்கிற இடத்துல 3% பெண்கள் தான் பாராளுமன்றத்தில் போயிருக்கிறார்கள் என்றாலே பெண்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றது தானே. அப்போ அந்த மாஸ்டர் சொன்ன கருத்து நான் உடன்படுகிறேன். அதாவது பெண்களை ஆளுமையாகவோ தலைமைத்துவமாகவோ பார்க்காத தன்மை ஒன்று இருக்கின்றது. ஆனால் அது மாறிக்கொண்டு வருகிறது. மாகாண சபை தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெருமக்களான பெண்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னா அங்கே அந்த வீட்டிலே அப்பா தலைவரா அம்மா தலைவியான்னு பார்த்தீர்கள் என்றால் எப்போவுமே அம்மா தான் அந்த ஒரு வீட்டின் நிர்வாகியாக இருப்பார். அது அமைதியான நிர்வாகியாக இருக்கலாம், அல்லாட்டி ஒரு அறிவுள்ள ஆளுமை உள்ள ஒரு நிர்வாகியாக இருந்தால் கூட எப்போவுமே அம்மாவின் டிசிஷன் தான் கடைசி டிசிஷனாக இருக்கும். ஒரு அப்பா கூட வந்து வீடுகளில் ஒரு டிசிஷன் எடுத்து கொடுக்குறாருன்னு சொன்னால் அம்மாட்ட கேட்டியா,
அம்மா என்ன சொன்னாண்டு அந்த ஒரு பலமை எங்களோட சமுதாயத்தில் இருக்குது. ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொண்ட முறைமை என்ற ஒன்று இருக்குது. ஆனால் என்னென்றால் அது வீட்டுக்குள்ள மட்டுமாக இருக்கின்றது. ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு அம்மாவின் சொல், ஒரு பெண்ணின் முடிவு என்றது வீட்டுக்குள் அடக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது. நாட்டுக்கு அது ஆளுமையாய் பார்க்க முடியாத காரியம் கொஞ்ச காலம் இருந்தது. ஆனால் அது இப்போது கூறிய மாதிரி அது மாறிக்கொண்டு தான் வருகின்றது. இது ஒரு நல்ல மாற்றம். இந்த முறை நீங்கள் கூறியிருந்தீர்கள் 10% பெண்கள் வேட்பாளர்களாக இறங்கி இருக்கின்றார்கள். 7800 வேட்பாளர்களில் 890 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் எனும் பொழுது 10க்கு கொஞ்சம் கூடின வீதசாரத்திலேயே நாங்கள் கேட்கின்றோம். இது 25ஆக மாறணுமென்றது என் கனவு. மாறும் என்ற நம்பிக்கை வந்திருக்கு. தகுதி வரும்போது கட்டாயமாக மாறும். நிறைய பேர் அதுக்கு வருவீனம். அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் கூட குரல் கொடுக்கின்றீர்கள். நீங்கள் கூறிய அந்த யாழ்ப்பாணத்தில் நீங்கள் கண்ட கிராமங்களுக்கு வடக்கில் நீங்கள் சென்றபோது கண்ட கிராமங்களில் நீங்கள் கண்ட மாற்றம் என்ன? மாற்றம் நீங்கள் மாற்றம் என்று கூறும் பொழுது என்னத்தை தேவையினை மாற்றமா அல்ல அவர்களில் காணும் மாற்றங்கள்? கடந்த யுத்தத்திற்கு பிறகு சிறிய காலம் அவர்கள் ஒரு தசாப்தத்தை தாண்டி விட்டோம். யுத்தத்தின் பின் ஒரு தசாப்தத்தை தாண்டி விட்டோம். தசாப்தம் என்றது ஒரு 10 வருடங்களில் உங்களுக்கு ஒரு மக்களின் தேவை, மன அடக்கம், அவர்களுடைய மன உளர்ச்சி சகலத்தையும் எங்களால் கணித்து கூறக்கூடிய காலம் தாண்டி விட்டோம். 2020 என்றது எங்களுக்கு பல முடிவுகளை தந்திருக்கின்றது. இந்த முடிவிலே அடிப்படை ஆன தேவைகள் கட்டாயம் மக்களுக்கு சேர்ந்து அடைய வேணும். அபிவிருத்தியை பற்றியும் உரிமையை பற்றியும் கதைக்கிற நாங்கள் அடிப்படை தேவையை முடித்துவிட்டு தான் நாங்கள் இதில் எங்கேயுமே நாங்கள் கதைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அடிப்படை தேவை என்றது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு பாடசாலை போகின்ற பிள்ளைகள் இன்னும் குப்பிலாங்களே படித்துட்டு போகிற நிலைமையிலே தான் எங்கள் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதை நீங்கள் நான் இதாக சொல்லலைன்னா, நான் 83ஆம் ஆண்டு கலவர நேரம் தான் நான் A-லெவல் எடுத்தேன். அந்த நேரம் A-லெவல் பரீட்சை நேரம் தள்ளி போட்டு எல்லாம் நடந்தது. நான் முதல் தரமாகவே பல்கலைக்கழகம் சென்றான். ஆனால் அன்றிலிருந்து நான் பல்கலைக்கழகம் வெளியில் வரும் மட்டுமே குப்பிலாம்பில் தான் நான் பல்கலைக்கழகத்துலேயும் படித்தேன். ஆனால் எங்களுக்கு அந்த படிக்கணுமென்ற வெறியோண்டு இருந்ததால் அதை தவிர வேறு ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை, இந்த கல்வியை தவிர வேறு ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லைன்னு நாங்கள் நினைச்சதால் எங்களுக்கு அதை ஊட்டப்பட்டு கொண்டே இந்த நாளும் படிப்பை தவிர வேறு ஒரு வழியும் எங்களுக்கு இல்லைன்றதால நாங்கள் படித்தானோம். அதான் நிலைமை தான் இப்போ இருக்குது. இப்போ 9ஆம் இடத்துக்கு யாழ்ப்பாணம் போனது இன்றைக்கி சரியான கவலையாக இருக்குது. என்னென்னா நாங்களாக 9ஆவதுக்கு போனோம். எத்தனையோ பெரும்பான்மையினத்தாக்கள் யாழ்ப்பாண காட்லி கொடிச்சியில் படித்தாக்கள் இருக்கணும், அதுக்கண்டு யூனியன் எல்லாம் இருக்குது. இப்படி இருந்த யாழ்ப்பாணத்தில் கல்வி 9க்கு போயிட்டு நேக்கில் சரியான கவலையாகத்தான் இருக்குது. நாங்கள் அதை எப்படி நல்லா கொண்டு வர வேணுமென்றதில் நான் இப்போ ஆர்வமாகத்தான் இருக்கிறேன். அதற்கு என்ன காரணம்? அது ஒன்று யுத்தமாக இருக்க வேணும். யுத்தத்தாலேயும் கொஞ்சம் விரக்தி அடைஞ்சிட்டு சிரமம் நினைக்கிறேன். அதில் இப்போ நீங்கள் பெற்றார் இல்லாத பிள்ளைகள், தந்தை இல்லாத ஒரு குடும்பத்தை இப்போ கல்விக்கு கொண்டு வர சாதாரண விஷயம் இல்லை. அப்பா இருந்தால் நிச்சயமாக பார்த்த பார்வையில் புத்தகத்தை எடுக்கும். இப்போ அப்படி இல்லை, அம்மாவே உழைக்க வேண்டியிருக்கு. மற்றது அதுக்குள்ள ஆசிரியர்களும் விரக்தி அடைஞ்சு தான் இருக்கணும். ஆசிரியர்களும் இந்த யுத்தத்துக்குள்ளே மாட்டுப்பட்டு தான் இருக்கணும். இப்போ என்னோட யூனிவர்சிட்டியில் படித்த ஆக்கள் இப்போ நான் போன கிழமை கன பேர் சந்தித்தேன். எல்லாரும் ரிட்டையர் பண்ணிட்டேன் மட்டும் சொல்லிச்சினேன். ஏன் ரிட்டையர் பண்ணின நீங்கள்ன்றது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இன்னும் 10 வருஷம் இருக்கக்கூடிய எல்லாமே போயிட்டினோம். அதை சொல்லினும் தங்களுக்கு இனி இப்படி இந்த சமூகத்தை கொண்டு வர சாதாரண வேலையாக இல்லை, அவங்க படிக்கிறாங்களும் இல்லை. நாங்கள் இவ்வளோ கீழே இறங்கித்தான் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு சேர்க்குறோம். வந்து படியுங்கோ நாங்கள் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் அப்படியான ஆர்வமுள்ள பிள்ளைகளும் அந்த ஒரு தான் தோண்டித்தனமாக வளர்க்கப்படுறதா நான் கேள்விப்படுறேன். இன்னொரு காரணமும் இருக்கின்றது. நான் கவனித்த ஒரு காரணம், பிள்ளைகள் இந்த 10 வருஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 83 ஆண்டுகளில் உங்களுக்கு இருந்த அந்த கட்டுப்பாடோ கட்டுக்கோப்போ குப்பிலாம்பிலே படிக்கும் பொழுது உங்களுக்கு வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. இப்போ பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த தசாப்தத்திலே பிள்ளைகள் குப்பிலாம்பு என்று நான் கூறும் பொழுது அந்த வீட்டில் குப்பிலாம்பு இல்லாட்டியும் பிள்ளைன்ற கையிலே ஒரு ஐஃபோனோ சாம்சங்கோ இருக்குது. எங்கே சார்ஜ் பண்ணுறீங்கடா 10 வீட்டுக்கு அதை கொண்டு நான் நிச்சயமாக நம்புறேன். எனக்கு இடத்தை விட்டு எழும்பி போனால் இருட்டு, அப்போ நான் இந்த புத்தகத்தில் இருக்க வேணும். அப்படி பயத்திலேயே நாங்கள் புத்தகத்துக்கு பக்கத்துலேயே இருந்துருக்கிறோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த ஃபோனை தட்டி கொண்டே இருக்கிற சமூகம் மட்டும் உருவாகிட்டுது. ஆனால் அது வேறு விதமாக வளர்ச்சி அடைய போதான்னு எங்களுக்கு தெரியாது. அது மட்டுமில்லாமல் அதாவது ஒரு டெக்னாலஜின்ற இம்ப்ரூவ்மெண்ட் எங்களோட எடியூகேஷனை குறைச்சிருக்கா, இதானே அந்த கேள்வி. அப்படியண்டும் இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னு சொன்னால் ஒரு பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கேப் இருக்குது. அதாவது சகலதம் இந்த ஜெனரேஷனில் இந்த பிள்ளைகள் தான் தாய் தகப்பன் பெற்றோருக்கு கூறுற. அந்த காலத்திலே நீங்கள் கூறிய மாதிரி எங்கள் காலங்களிலே பெற்றோர் எங்களுக்கு சொன்னார்கள்,
அவர்களுடைய அனுபவம் தான் எங்களோட கல்வியாக இருந்தது. இன்றைக்கு பிள்ளையின் அனுபவம் தான் தாய் தகப்பனின் கல்வியாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு நார்மல் ஃபோன் வைக்கும் பொழுது பிள்ளையின் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அது மட்டுமல்ல, A-level படித்த O-level படித்த உடனே பிள்ளை கேட்குற விஷயங்கள் வந்து தொழில் சார்ந்தது இல்லை. அந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள்ட்ட என்ன கேட்டிருப்போம் என்று சொன்னாலோ, இல்லாட்டி அவர்களுடைய அனுபவத்தின் ரீதியாக எங்களுக்கு என்னத்தை சொல்லி தந்திருப்பார்கள் என்றால், உங்களுக்கு அடுத்தது உங்களோட வாழ்க்கை பயணத்துக்கு ஏற்ற படிப்போ ஏற்ற பாதையிலேயோ தான் உங்களை வழி நடத்துவார்கள். இன்றைக்கு அங்கே இருக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு அழைப்பு இல்லை. அவர்கள் நினைத்ததை தான் தோன்றித்தனமான டிசிஷன்ஸ், அது ஒரு பிள்ளையாக இல்லை, ஆனால் அவர்களுக்கு செவ்வாய்ப்படுத்தவோ வழி நடத்தவோ அல்லாட்டி இதை பற்றின குறை நிறைகளை ப்ரோஸ் அண்ட் கான்ஸை சொல்லவோ அங்கு ஒரு இடம் இல்லை. பள்ளிக்கூடத்திலே 12ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே என்ன படிக்கிறீங்கன்றது அது தொழில்சார் முயற்சியான பாடத்திட்டங்களே இல்லை. ஒரு என்ன சொல்ல, இது முடிச்சிட்டோம்டா கம்ப்யூட்டர் படிங்கோ அக்கௌண்ட்ஸ் படிங்கோன்னு படிச்சுட்டு சம்பந்தமில்லாத வேலைகளை செய்கிறார்கள். பல இளைஞர்களை நான் கண்டேன். அவர்கள் எல்லாரும் A-level படித்து முடிந்தவுடன் பல்கலைக்கழகம் கிடைக்காட்டியும் அவர்கள் எல்லாரும் பாஸ், A-level பாஸ். ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்கள்டா, சிலர் விவசாயம் செய்கிறார்கள், சிலர் மேசன் தொழில் செய்கிறார்கள். விரும்பி செய்கிறது வேறு, அதையே தொழிலாக ஏற்றுக்கொண்டு செய்கிற முயற்சி வேறு. சம்பளம் கூட கிடைக்குது. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஃபோனுக்கு கார்டு போடணும், உங்களோட பைக்குக்கு பெட்ரோல் அடிக்கணும், லீஸ் கட்ட வேணும். அதற்காகவே நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற தொழிலை நீங்கள் செய்யாமல் கூடிய பணம் வருதுன்ட்டு அப்படி போகிறவங்க நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு இப்போ இந்த ஃபோனுகளால் கொஞ்சம் கூட எங்கட அறிவுகள் கூட நல்ல இப்போ நாங்கள் வீட்டில் நாங்கள் அதை பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமென்றது நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி தான் பிள்ளைகள் வளரப்போகுது. அதில் எதுவும் மேட்டவும் இல்லை. நாங்கள் அதில் சொல்ல முடியாது. வெளியில் இருக்கிற நேரம் பிள்ளைகள் சரியான ஆசிரியர்கள் சரியான இதெல்லாம் அமைஞ்சாலும் பெற்றார மிஞ்சி பிள்ளைகள் ஒன்றும் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் வீட்டு நாங்கள் தவறான ஒரு வார்த்தை பாவிக்க முடியாத ஒரு வீட்டில் கடைசி வரையும் ஒரு பிள்ளை அப்படி கதைக்காது. அதுபடியே நாங்கள் வீட்டை சரியாக நடக்க வேணும், அதை பார்த்து பிள்ளைகள் பழக வேணுமென்றதில் நான் கொள்கையாக தான் இருக்கேன். ஆனால் அந்த டெக்னாலஜி அப்படி சரியாக இருந்த பிள்ளைகளுக்கு அந்த டெக்னாலஜி சரியான வளர்ச்சியை உலகத்தையே அது கைக்குள்ளே கொண்டு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த உலகத்தையில் பார்க்க முடியாது. நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சரியான இப்போ நாங்கள் என்ன தொழில் செய்கிறோம்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நாங்கள் இப்போ எனக்கு அப்பா வந்து படிக்கல கேட்பார், நான் ஏன் படிக்கிறேன்ட்டு. அப்போ நான் வேலைக்கு போகணும். அப்போ சொல்லப்போ நீ அறிவுக்கு படிக்க இல்லையான்னு கேட்பேன். அப்போ தான் எனக்கு யோசிச்சு நான் அறிவுக்கு தான் படிக்க வேணும். வேலையை நான் பணத்தை எப்படி முளைச்சு கொள்ளலாம், பல்வேறு வேலை செய்யலாம், ஆனால் அறிவுன்றது தான் நாங்கள் முக்கியம். அப்போ அதைத்தான் நாங்கள் தேட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும். ஜாப் நீங்கள் விரும்பினா செய்யலாம், நீங்கள் என்ன வேலை விரும்பினாலும் செய்யலாம். இந்த வெளிநாட்டில எல்லாம் நாங்கள் போய் எத்தனையோ வேலை செய்கிறோம். இந்த அந்த மிஷின் இந்த மிஷினில் எல்லாம் கவுண்டரில் நிற்கிறோம். அதெல்லாம் ஒரு குறைவென்று நாங்கள் சொல்லக்கூடாது. பொறுத்தவரையில் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் பொதுவாக குறைவு. பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படியான திட்டங்களை இனிமேல் காலங்களில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற பிளான் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய அறிவுசார் தொழில்சார் திட்டங்களோ வேலை வாய்ப்புகளோ அங்கே இல்லை. அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கின்றது. இல்லைன்னு சொல்லணும். நம்ம எல்லாரும் நாங்கள் ஜாப்பில் போய்தான் இருந்து வேலை செய்யணுமென்றதை நாங்கள் கொஞ்சம் இப்போ அதை விட வேணுமென்னு நினைக்கிறேன். அதுக்கு நாங்கள் போய் விரும்பினா போய் படிக்கலாம், அது வேறு கதை. ஆனால் அதுக்காக நாங்கள் இப்போ எங்கிட்ட ஜாப்னால எல்லா வளங்களும் இருக்குது. அந்த வளங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தலை. மொத்தமாகவே இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை மொத்த வளங்களை நாங்கள் சரியாக பிரிக்கலை மக்களிடையே. அதால தான் எல்லாரும் அதுக்கு அடிபட்டு கொண்டு 0112774422 0112774422 பவதாரணி அவர்களே, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அப்படி பிரதான கட்சியில் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். பெண்கள் சம்பந்தமாக இந்த கட்சியில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வைக்கப்பட்டுள்ள கொள்கை திட்டங்கள் என்ன? எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் இனி வரும் காலத்தில் தான் நாங்கள் ஒஃபிஷியலாக பிரகடனப்படுத்த இருக்கின்றோம். ஆனாலும் பெண்கள் என்று வரும்போது இளைஞர்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டிய வேலை திட்டத்தில் அவர்களுடைய தொழில்சார் பயிற்சி நெறிகள் பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்றது நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக நம்புகின்றோம். அதாவது இப்போ இருக்கிற ஒவ்வொரு பயிற்சி திட்டங்களையும் நாங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். அதாவது இது அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கின்றதா, அவர்கள் ஃப்யூச்சரை கொண்டு போகக்கூடிய மாதிரியான பாடத்திட்டங்களாக அமைந்திருக்கின்றனவா என்றது. அதை விட நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் என்று நாங்கள் கொண்டு செல்லுகின்ற பாடசாலை ஆசிரியர்களுக்குரிய வேலை திட்டத்திலே மிகவும் மும்முரமாக இருக்கின்றோம். அவர்களுடைய நியமனம், அவருடைய நிரந்தர வருமானம், இது ரெண்டுமே எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு 2 வேலைகள் திட்டமாக இருக்கின்றன. அது ஏற்கனவே
என்ன சொல்ல, அது நாங்கள் கொடுத்த இடத்திலிருந்து ஒரு 50% நகர்வை மேற்கொள்ளப்படக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. தற்போது இருக்கின்ற ஜனாதிபதியுடன் பேச்சு அவருடைய விஞ்ஞாபனத்திலேயே முதல் தடவையாக பாடசாலை ஆசிரியர்களுக்கு நியமனமும் ஊழியமும் வழங்கத்தான் வேணும் என்றதை அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஆகவே அதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதை தவிர நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகள், பெண்கள் என்று வரும்பொழுது குழந்தைகள் கூட அதற்குள்ளே வருகிறவர்களாக இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு உடல் சுகாதாரத்துக்குரிய வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் வகிக்க வேண்டும் என்று யோசிக்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்ன பொதுவான அம்மாக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பிள்ளைகளின் சுகாதாரம், அவர்களுடைய விட்டமின் குறைவாக இருக்கட்டும், வளர்ச்சியின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய பருவ காலங்களில் வருகின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது அவர்களுக்கு இந்த போர்க்காலங்களும் அதற்கு பின்புறம் வந்த இந்த 10 வருடங்களிலும் அவர்களிலே நாங்கள் காண்கின்ற ஒரு பிரச்சனையாக அமைகின்றதாகவே உள சுகாதாரத்திலே பெண்களுக்கு பொதுவாக நாங்கள் ஒரு ஒரு முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எடுக்கின்றோம். அதற்கு பின் அங்காலே அவர்களுடைய தொழில்சார் வேலை திட்டங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். தொழில்நுட்பத்திலே எங்களுக்கு ஐடி சம்பந்தமாக பல பெண்கள் இன்வால்வ்டாக இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய பாடநெறியில் பிஸ்னஸஸை கொண்டு வர வேணும். யாழ் மாவட்டத்திலேயே கொண்டு வர வேணும். யாருமே வேலை தேடி கொழும்புக்கு வர தேவையில்லை, இல்லாட்டி வேறு நாடுகளை தேடி போக தேவையில்லை. இங்கேயே உங்களுக்கு அது சம்பந்தமான வேலை திட்டங்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை அமைக்க வேண்டும் என்றது தான் எங்களுடைய அடுத்த திட்டம். அதுக்கு பின் அங்காலே போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொதுவாக பெண்கள் முகம் கொடுக்கின்ற இந்த கடன் சேவைகள், அதாவது மைக்ரோ லோன்ஸ், இது அங்கே பெண்களால் தான் முகம் கொடுக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்ற பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், குடும்பங்கள் பிரிகின்றது. இது ஒரு விதமான ஒரு நுண்கடன் பிரச்சனை, ஒரு ட்ராப்பாக இருக்கின்றது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கறதுக்காக தயாராக இருக்கின்றார். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை காரணம் என்ன? நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து தான் என்னுடைய அழைப்பு வந்தது, நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமாம், அது ஒரு கேள்வி, அவருடைய சந்தேகம். ஆமாம், அது தீர்ந்து விட்டது என்று நினைக்கின்றேன். நல்லது. உங்களிடம் இன்னொரு முக்கிய கேள்வி கேட்க வேண்டும். வடக்கு மாகாண சபை போருக்கு பின்னர் அங்கே வந்தது, அங்கே அமைச்சர்மார் இருந்தார்கள் மாகாண சபையில். அதே போல வடக்கில் பெண் நாடாளுமன்றர்கள் கூட இருந்தார்கள். அங்கு கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு, போரால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, அதற்கு பிறகு வந்த சந்ததிகள் நிலைமை எப்படி இருக்கின்றது? அந்த மாகாண சபையின் மூலம் பயனுள்ள திட்டங்கள் நடந்திருக்கின்றனவா? பயனுள்ள திட்டங்கள் நடந்திருக்கின்றனவா என்ற கேள்வியிலே குறைகள் கூறுறதற்கு முதல் வேட்பாளராக எனக்கு விருப்பம் இல்லாட்டியும் இதை மட்டும் சொல்ல வேணும், நிறைவான திட்டங்கள் பல நடக்கவில்லை. நடந்திருந்தால் இன்றைக்கும் பல குறைகளாக இருக்க மாட்டாது. இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல பிரச்சனைக்குரிய பதில்கள் ஒரு கிராம சேவர் மட்டத்திலேயோ அல்லது டிவிஷனல் செக்ரட்டரியல் லெவலில் தான் இருக்குது. ஒன்றுமே நாடாளுமன்றம் வந்து தான் தீர்க்க வேண்டும் என்ற குறைகள் பல குறைவாகத்தான் இருக்குது. 70% பிரச்சனைகள் கிராம சேவர் மட்டத்திலும் டிவிஷனல் செக்ரட்டரியல் லெவலிலேயும் தான் குறைக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஏன் அதை தவற விட்டோம், இந்த 10 வருடங்களில் எங்களால் அதை செய்ய முடியவில்லையா என்ற கேள்வி தான் என்னிடமும் உண்டு. நீங்கள் முதல் கூறிய அந்த நுண்கடன் பிரச்சனை, அதற்கு என்ன தீர்வு? அதற்கு நாங்கள் கட்டாயமாக பெண்கள் தான் இதிலே பொதுவாகவே இந்த நுண்கடன் பிரச்சனையிலே கூடுதலாக பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவசரம் வரைக்கில் அவர்கள் எதையாவது செய்து என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றி கொள்ள வேணும் என்ற ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுகிறார்கள். தள்ளப்பட்ட போது 220% கடன் வீதாசாரத்திலேயும் கடனை வாங்கி கொள்ளுகிறார்கள். பிறகு அவர்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது இவர்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திடுகிறார்கள். அதாவது நான் வாங்குகிற இந்த கடனை இந்த வீதாசாரத்தில் நான் திருப்பி கொடுப்பேன் என்று அந்த ஒரு அக்ரிமெண்ட் அது சைன் பண்ணுறபடியால் பொதுவான இந்த பெண்கள் எல்லாரும் ஒரு நிந்தைக்குள்ள ஆளாகின்றார்கள். அவர்களை கொண்டு போய் இந்த அக்ரிமெண்ட்டை காட்டி பயப்படுத்தி ஒரு ஒரு
பாலியல் வல்லுறவுக்கு கூட அவர்களால் போக வேண்டியிருந்திருக்கு. இதனால் பல தற்கொலைகள், குடும்பங்கள் பிரிந்து, அதாவது பெண்கள் சில வேளையில் பிரச்சனைகள் இருக்கேக்க எல்லாருக்கும் சொல்லாமல் இந்த பிரச்சனை எப்படியா தீபம் என்ற ஒரு முடிவுக்குள்ள வர்றாக்கள் தானே ஒரு சராசரி பெண்ணின் நிலைமை. எனக்கு அதை விளங்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இது என்னுடைய மகள் இன்றைக்கு அவாக்கு ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய வேணும் என்று நினைச்சிட்டா எப்படியாவது வரும், நான் வெங்காயம் போட்டிருக்கேன் அது விளையும். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். அந்த நம்பிக்கையுடன் அந்த பெண் போய் அந்த 220% அதை எடுத்துக்கொள்கிறார். ஆக அந்த விளைச்சல் சரியாக வரவில்லை, அவளால் அதை கொடுக்க முடியவில்லை. பலவிதமான துர்ப்பாக்கியமான நிலைமையில் அங்கே ஒரு மனிதாபிமானமற்ற வேலைகள் பெண்களுக்கு பலருக்கு. நீங்கள் ஒரு கிராஸ் ரூட்டில் போனீங்களேன்னு சொன்னால் இதுகளெல்லாம் ஒரு பகிரங்கமாக சொல்கிறதுக்கு என்ன பொறுத்தவரையிலே நான் வெட்கப்பட போவது கிடையாது. இதற்குரிய தரவுகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். பெண்கள் பலவிதமான உள ரீதியான பிரச்சனைகளுக்குள்ளே இதனால் இந்த நுண்கடன் அது மட்டும் இல்லை, அதாவது அவர்கள் நுண்கடனால் மட்டுமில்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த லீஸை பே பண்ண முடியாட்டி அந்த பொருளையும் கொண்டு போயிடுறாங்க. அப்போ பொருளையும் இழந்து கொள்கிறார்கள், வாழ்க்கையும் இழந்து கொள்கிறார்கள், மானத்தையும் மரியாதையும். தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பொதுவாக பெரிதாக இடம் கொடுப்பது தன்னுடைய மானம் மரியாதைக்கு. ஆகவே இதுகளை அவர்கள் காத்து கொள்வதற்காக தங்களுடைய உயிர்களை நீத்தி கொள்கிறார்கள். ஆனால் கடந்த ஆட்சியில் கூட யாழ்ப்பாண மாவட்டத்தில் இராஜாங்க அமைச்சராக பெண் ஒருவர் இருந்தார். இந்த பிரச்சனைகள் அவர்களின் கண்களுக்கு தெரியவில்லையா என்பது எனது ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது. நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்திருக்காமல் போயிருக்க முடியாது. இது ஒரு தொடர்ச்சியான பிரச்சனை. நான் நினைக்கிறேன் சரியான ஆளுமை உள்ள பெண்கள் தான், சுயமாக சிந்திக்கக்கூடிய பெண்கள் தான் பாராளுமன்றத்துக்கு போக வேணும். அவை பெண்களுக்குரிய பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய பெண்கள் போனால் தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ நான் வெளியில் இருந்து கொண்டு தான் நான் இதை செய்கிறேன்னா உண்மையிலே இவர் சொன்ன அவ்வளோ பிரச்சனையும் யாழ்ப்பாணத்தில் இருக்குத்தான். அப்போ நான் எந்த சொந்த முயற்சி நானாக எடுத்த ஒரு முயற்சி என்னென்னா, உழைக்கும் மகளிர் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை நானாக உருவாக்கி, நான் இந்த நண்பிகள் கூட்டத்தையே அதை வச்சு உருவாக்கினேன். நான் இங்கே களம்பிலையும் நான் இந்த இலங்கை தமிழ் மாதர் சங்கம், மற்றது இலங்கை இந்து மகளிர் மன்றம் எல்லாத்திலும் நான் அந்த நிர்வாக குழுவில் இருக்கிறேன். அங்கேயும் அந்த உழைக்கும் மகளிர் அமைப்பு செயற்படுது. அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் பாலம் கொண்டே அமைத்து இவர்களும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழியில் இருக்கணும். அப்போ அந்த பெண்களுக்கு தாங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எவ்வளவோ இருக்குது. எந்த மிக நெருங்கிய நண்பிகள் கூட சின்ன சின்ன பேக்ஸில் இருந்து இந்த ஸ்கூலுக்கு கொண்டு பேக்லேருந்து எவ்வளோ வேலை செய்யணும். அந்த அழகான பொருட்கள் எல்லாத்தையும் நான் இப்படி விற்கலாம்ன்றதுக்காக நான் அதை களம்பில் கொண்டு எப்படி விற்கிறதுக்குரிய விற்பனை கண்காட்சியில் வச்சு அதில் விற்றவைக்கு பணங்களை கொடுக்குற வேலையில் நான் செய்து கொண்டிருக்கேன். அதே போல் கடனுக்கு போகக்கூடாது பெண்கள் என்றது முக்கியம். கடனுக்கு பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் தான் போகக்கூடாது. அதுக்கு போனால் அது மன உளைச்சல் ஆகி அதில் நாங்கள் இருக்கிறதையே ஒழுங்காக உண்ண இல்லாமல் போகும். இருக்கிறதே உண்ண இல்லாமல் போகிற இல்லாமல் தான் உருவாகும். அது யுத்தத்தால் இருந்தாப்புல திறந்ததால் நிறைய ஆசைகள் அவர்களுக்கு உருவாகிட்டுது. அந்த ஆனால் உண்மையும் நாங்கள் யோசிக்கணும். சும்மா சொல்லுவீங்கன்னா மோட்டர் பைக் வாங்கினோம் அது இதண்டில் மோட்டர் பைக் இல்லாமல் இன்னும் யாழ்ப்பாணத்தில் போக முடியும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வருகுது. அப்போ அந்த இவ்வளோ உள்ளு கிராமத்துக்குள்ளேருந்து தான் வெளியில் வர வேணும். அதுக்கெல்லாம் வழி பண்ணுறதுக்கு அதை ஆசைன்னு சொல்ல முடியாது. உலகம் இவ்வளவு முன்னேறின இடத்துல அது ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு அந்த போக்குவரத்து பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த நுண்கடன் பிரச்சனையோடு இன்னும் ஒரு பிரச்சனை பெண்கள் எதிர்நோக்குவது இந்த கள்ளச்சாராய பிரச்சனை. கிராமங்களை எடுத்துக்கொண்டால் ஆண்களின் அந்த உழைப்பு கூட மாலை நேரங்களில் அவற்றிற்கே செலவாகி விடுகின்றது. அதில் வரும் பிரச்சனைகளை எதிர்நோக்குவது பெண்கள். இந்த நுண்கடன் பிரச்சனை, இந்த கள்ளச்சாராய பிரச்சனை, இதில் பாதிக்கப்படும் பெண்களுக்கு நீங்கள் எப்படியான ஒரு தீர்வை வைத்துள்ளீர்கள்? கள்ளச்சாராயம் பிரச்சனை கிளிநொச்சி மாவட்டத்தில் தலைவிரித்தாடுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எந்த கிராமங்களை நீங்கள் எடுத்திருந்தாலும் இப்பொழுது தான் வீட்டு திட்டங்கள் பாதியிலோ குறையிலோ இருக்கிற வீடுகள். அப்போது அந்த வீடுகளுக்கான பாதுகாப்புன்றது இல்லை. வேலியல்ல, பெண் தலைமைத்துவம் என்று சொன்னால் அந்த வீட்டில் ஆணும் இல்லை. இதில் 2 மணியிலிருந்து பிள்ளைக்கு எல்லாரும் சாராயம் குடிக்கிறதோ இல்லாட்டி அவர்களுடைய
என்ன சொல்ல அவர்களுடைய நிலை தடுமாறின நிலைமையிலே தான் ஆண்கள் பொதுவாகவே அங்கே இருக்கின்றார்கள். இன்னும் மொத்த வருமானம் யாழ்ப்பாணத்திலிருந்து தான் மதுவில் தான் நிறைய வருது. அப்போ இந்த அடிக்ஷன் வந்து நீங்கள் ட்ரக்ஸே எடுத்தீங்கன்றாலும் சாராயமோ ட்ரக்ஸோ ஏதோ ஒரு அடிக்ஷன்ன்றது யாழ் மாவட்டத்தில் ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையை நாங்கள் கண்மூடித்தனமாக விடவே முடியாத நிலைமைக்கு இங்கே வந்துவிட்டது. சகோதரி கூறியது போல் அங்கே போக்குவரத்து பிரச்சனைன்றது பொதுவாக இருக்கின்றன. ஆகவே மோட்டார் சைக்கிள் என்றது முந்தி சைக்கிளாக இருந்தது, இன்றைக்கு மோட்டார் சைக்கிளாகி போய் இருக்கின்றது. ஆனாலும் அந்த மோட்டார் சைக்கிளை எங்களுக்கு கைக்கடக்கமாக வாங்கணுமென்றது ஒரு தேவை. அது கைக்கடக்கம் இல்லாத இடத்திலே லீசிங் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க 4.5 லட்சம் 5 லட்சத்துக்குரிய பைக்ஸ். அதோட கமிட்மெண்ட் வந்து சரியான பெருசாக இருக்கும். ஆகவே அவர்களால் கமிட் பண்ணின அமௌண்ட்டை கொடுக்க இல்லாட்டி அதில் வர உளைச்சலை அந்த தாய் தகப்பனுக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. 18 வயது ஆகின உடனே பிள்ளை முதல் கேட்கறது சாதாரண பைக் இல்லை, பறந்து போகிற பைக். நீங்கள் வவுனியாவிலேருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆக்சிடென்ட் ரேட்ஸ் 2 வீக்ஸுக்குள்ள இந்த 2 வீக்ஸ் 22 டாக்டர் சத்யமூர்த்தியோட வெப்சைட்லேயே போட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். 14 உயிரிழப்பு. அண்மையில் கூட ஒரு மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர் பலர் நல்ல எதிர்காலம் உள்ள எல்லாமே 17 18 வயசுலேருந்து 24. அதாவது அந்த சமுதாயம் ஒரு சந்ததியை இழக்கின்றது. ஒரு ஆண்மகனை இழப்பதென்று சொன்னால் அது ஒரு சந்ததியை இழக்கின்றது. ஆகவே நாங்கள் தமிழராகிய நாங்கள் இனியும் இழப்புகளை சந்திக்க முடியாது. எங்களுக்கு இனியும் இளம் பிள்ளைகளை இழக்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் பலர் பாடசாலைகளிலே வருகின்ற என்ரோல்மெண்ட்ஸ் என்ற பெர்சன்டேஜை பார்த்தீர்கள்டா வருடத்துக்கு வருடம் கூடிக்கொண்டு போகும் என்று நாங்கள் காண்கின்ற கனவிலே இல்லை இருக்கின்றது, குறைந்து கொண்டு வருகின்றது. போன வருடம் 10 பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த வருடம் 5 பிள்ளைகளோ 6 பிள்ளைகளாக இருக்கின்றது. எங்கள் வாக்காளர் அட்டவணையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்களேன். 10 லட்சமாக இருந்ததை திருப்பி ரிவர்ஸ் பண்ணிக்கல 8 லட்சமாகி 8 லட்சம் இன்றைக்கு 5,24,000 வந்திருக்கின்றது. எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய சமூகம் சிறுக 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 அறுத்து கொண்டே போகின்றோம். இந்த 10 வருடத்திலே எங்களுடைய சமுதாயம் பெரிதாக வளரக்கூட இல்லை. ஆகவே நாங்கள் இருக்கின்ற சமுதாயத்தை கட்டியெழுப்புறதா மட்டுமல்ல, அவர்கள் திறம்பட நல்ல வாழ்க்கையிலே வேலைக்கே போய் அவர்கள் பல்கி பெருக வேணும் என்ற கனவுல கூட நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்றால் இங்கே பல இடங்களிலே நாங்கள் வரம்புயர்த்த வேண்டி இருக்கின்றது. எங்களோட பழக்க வழக்கத்தில் மட்டுமில்லை, கல்வியில், வியாபாரத்தில், சகலத்திலும். என்னை பொறுத்தவரையில் உதவிகள் என்ற ஒரே ஒரு பார்வையில் யாழ்ப்பாணத்தை பார்க்காதீங்க. நான் ஏதாவது செய்யணும், ஒரு திட்டம், ஒரு ஃபேக்ட்ரியை போட்டேன்னா அப்படி என்று இருக்கப்படாது. அது நடைமுறை ஓட்டத்தில் இருக்க வேண்டும். அதில் ஒரு கோயிங் கன்சர்ன் இருக்க வேண்டும். எதுலேயுமே ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்கணும். அதுகள் இல்லாட்டி அது போகாது. ஒரு 6 மாதமாக ஒரு பல ஃபேக்ட்ரிகளை பார்க்கின்றேன். பப்பட ஃபேக்ட்ரி, ஊதுபத்தி ஃபேக்ட்ரி, கற்பூர ஃபேக்ட்ரி அப்படின்னு நீங்கள் வவுனியாவிலிருந்து அடுக்கி கொண்டு போகலாம். எல்லாமே மூடித்தான் இருக்கின்றது. 6 மாதம் 1 வருடம் தையல் ஃபேக்ட்ரிகள் ஏன் கொஞ்ச காலம் போவார்கள். எங்களுடைய மக்களை முதலாவது அதற்கு பயிற்றுவிக்கணும். அவர்கள் காலங்காலமாக இந்த வேலைக்கு நினைக்கிறேன் அந்த பொருட்களை விற்கிறது தான் அவர்களுக்கு பிரச்சனை. விற்பனை மட்டும் இல்லை, விற்பனை மட்டுமல்ல, விற்பனை தலங்கள் அமைக்க வேணும். அம்மா சொல்லுன்ற மாதிரி விற்பனை தலங்கள் அமைக்கவே வேணும், அது சரி. ஆனால் விற்பனைக்கு மட்டுமல்ல பிரச்சனை, அங்கே தொழில் வாய்ப்பை அவர்கள் அந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் எல்லாரோடும் பேசியிருக்கின்றேன். அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் மூடி இருக்குதன் காரணம் எங்களுக்கு சரியான தொழில் கொடுக்கறதுக்கு ஏற்ற தொழிலாளர்கள் இல்லை என்று. அப்போ வேலை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், தொழிலாளர்கள் இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்போ பயிற்றுவிப்பாளர்களும் அவர்களை இந்த அதாவது ஒரு சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தங்கி வாழ்கிறது. அரசாங்கத்திடமோ பிறரிடமோ சொந்தம் பந்தங்களிடமோ வெளிநாடுகளிலோ நாங்கள் தங்கி வாழ்ந்த ஒரு சமுதாயமாக மாறிவிட்டோம். தங்கி வாழ ஆக்கப்படுகிற இந்த சமுர்த்தி அது இதென்று கொடுத்தா நாங்கள் அதை வாங்கிட்டு சாப்பிட்டு இருக்கலாம். இந்த அடிமைத்தனமான வாழ்க்கை நாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டாம். எல்லாத்தையும் இந்த சமுர்த்தியை சாப்பிட்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் நாங்கள் அவை மரம் சோர்ந்து இருக்கிறதால தெரியாது மோட்டிவேட் பண்ணி நாங்கள் அவர்களை ஏதாவது ஒரு தொழிலை செய்ய பண்ண வேணும். செய்தால்தான் உங்களுக்கு சாப்பாடு. ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தால் புலம்பெயர் சமூகம் வடக்கின் அபிவிருத்திக்கு அல்லது அந்த மக்களின் நிவாரணத்திற்கு நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அப்படி செய்தும் ஒரு முன்னேற்றம் இல்லை. புலம்பெயர் சமுதாயம் செய்த பல விஷயங்கள் போற்றத்தக்கவைகள். பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள், ஆஸ்பத்திரிகள் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள், வேலை ஸ்தலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடமெல்லாம் நான் கேட்கின்ற ஒரு
எங்களை சோம்பேறியாக்கின்ற அடிமைத்தனமாக்கின்ற கொடுப்பனவுகளை இனி கொடுக்காமல் இருங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு முயற்சிக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு கொடுக்கிற உங்களுடைய மூலதனம் நாளைய நாள் அது இன்னும் ஒன்றை கொண்டு அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமாக அமைகிற கொடுப்பனவுகளை மட்டும் நீங்கள் செய்யும் ஒன்றையும் நாங்கள் விமர்சிக்கவில்லை. நீங்கள் செய்வதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அனுப்புகிறீர்கள் என்ற அந்த தாற்பயமும் பெறுகிறவர்களுக்கு தெரிய வேண்டும். சொல்லுவாங்க தானே, எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு அதுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்று கிடைக்காது. அதாவது உங்களுக்கு அதன் தேடலும் அதன் வலியும் தெரியாமல் எது கிடைச்சாலும் அது சொகுசாகவே அழிந்து போகும். ஆகவே நான் நினைக்கிறேன் புலம்பெயர் மக்களும் அரசாங்கமோ இன்னொரு மென்டாலிட்டி இருக்குது. எங்களுக்கு எல்லாமே அரசாங்கத்திடம் இருந்துதான் வேற வேணுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் படித்து முடிந்தவுடனே நீங்கள் உழைப்பாளிகள் என்ற தொகுதிக்குள்ள நீங்கள் வரும்பொழுது எல்லாருமே 100க்கு 100% அரசு வேலையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ இந்த எல்லாரும் நாங்கள் இந்த யாழ்ப்பாணமோ எல்லாரும் டாலர்ஸில் வந்து செலவழிச்சா பிறகு இப்போ வர சம்பளம் மக்களுக்கு போதாது. இப்போ இந்த 35,000 25,000 எடுத்து சம்பளத்துக்கு போகிற அளவில் ஆக்களும் இல்லாமல் ஆகிக்கொண்டிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்றில் நாங்கள் பெரிய இதுக்கு போக வேண்டும், இல்லை நாங்கள் சொந்தமாக முயற்சி செய்து சொந்த முயற்சி செய்து வாரவங்கள் தான் உண்மை நல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதைத்தான் நாங்கள் செய்ய வேணுமே தவிர அரசாங்கத்தில் போய் உழைக்கிற சம்பளம் பெட்ரோல் அடிக்கவும் காணாது உண்மையாக. அப்போ அது யாழ்ப்பாண மக்களுக்கும் நல்லா தெரியும். இப்போ வெளியிலேருந்து காசு வராட்டி யாழ்ப்பாண மக்களுக்கும் கஷ்டமாகும்னு நினைக்கிறேன். அப்படியான வாழ்க்கை தரத்துக்கு மக்கள் ஆகி கொண்டிருக்கணும். எல்லாருமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படி ஆகிக்கொண்டு தான் இருக்கணும். பாக அடிமட்டத்தில் இருக்கிறார்களுக்கு சமர்த்தி என்னோடு போகிறதால் அவையும் ஒன்றும் செய்யாமல் அரசியல் தலைமைகளும் ஒரு காரணம் இல்லையா? ஆனால் நான் நினைக்கிறேன் கொரோனாவுக்கு முன் என்ற ஒரு உலகம் அமையப் போகின்றது. உலகமே, நான் இதை இலங்கைக்கோ வடக்குக்கோ கொண்டு வராமல் உலகத்துக்கே கொண்டு வருகின்றேன். கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் என்ற ஒரு அமைப்பு ஒன்று வரப்போகின்றது. பல விதமான மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த 2 வருடங்கள் இலங்கையை பொறுத்தவரையிலே இது ஒரு சோதனை காலமாகவே எங்களுக்கு அமையப் போகின்றது. இது ஒரு நாங்கள் எங்களை ஸ்திரப்படுத்துறதும் ஒரு 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 திட்டமிட்ட வாழ்க்கை முறையிலே நாங்கள் போகாவிட்டால் மிகவும் பயங்கரமான காலங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிற ஒரு நேர அட்டவணைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் நினைக்கின்றேன் இருக்கிறவர் ஒவ்வொருவரும், அது இளைஞனாக இருக்கட்டும், யுவதியாக இருக்கட்டும், நடுத்தரமாக இருக்கட்டும், அல்லாட்டி நீங்கள் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களாயும் உங்களுக்கு என்னென்ன வளங்கள் இருக்கின்றதோ அத்தனை வளங்களும், அது மூளையாக இருக்கலாம், கைத்தொழிலாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களை சுற்றி இருக்கிற ஒரு தோட்டமாக கூட இருக்கலாம், சகலத்தையும் பண்படுத்தி பயன்படுத்துகிற ஒரு நிலைமைக்குள்ள நீங்கள் வர வேணும். இல்லாட்டி இந்த 2 வருஷமும் எங்களுக்கு ஒரு சோதனை காலமாகவே அமையும். ஆனால் அதுக்கு முதலும் யாழ்ப்பாண மக்கள் ஒரு நிலத்தையும் வீணாக்கியில்லை, எல்லாமே பயிரிட்டது. யுத்த காலத்தில் எல்லா நிலமும், நான் கூட ஒரு நிலமும் சும்மா இருக்கையில்தான். ஆனால் அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு தான் எல்லாமே கைவிடப்பட்ட மாதிரி எனக்கு யுத்தம் இருக்கைக்குள்ள எல்லா விழாக்களும் கொண்டாடி எல்லாமே ஏதோ மேட்ச் பார்க்குற மாதிரி எல்லாரும் நடந்து கொண்டு இருந்துச்சு, எல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ டக்குன்னு எல்லாமே போயிட்டு சும்மா தான் எல்லா நிலங்களும் அதிகமான நிலங்கள் ஆகி கொண்டிருக்குது. இப்போ புதுசாக எனக்கு தெரியக்கூடியதாக வெங்காயம் விற்று கட்டின வீடுகள் இருக்குது, புகையில விற்று கட்டின வீடுகள் இருக்குது. அதெல்லாம் விவசாயத்தில் வந்த வீடுகள் தான். இப்போ நான் நினைக்கிறேன் அந்த எல்லாமே இப்போ போக்குவரத்து இல்லாதால அந்த விற்க முடியாமல் போகுது, பொருட்களை எல்லாம் அழுகி போகுது. அப்படி அந்த கொரோனாக்கில் வந்த மாதிரி யுத்தகாலத்துலேயும் அப்படி நடந்திருக்கு. அப்போ அதால் வாழைக்குழியில் நான் பார்த்துருக்கிறேன், அது வெளியில் மாடு சாப்பிட்றதுக்கண்டே வச்சுட்டு போவினோம்னா அதை விற்கிறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ அவ்வளவு நிலைமை ஆகினது இந்த யுத்தங்களால் வந்ததால் தான். அதுக்கு பிறகுதான் எல்லாம் கைவிடப்பட்டு கொண்டு போனதே தவிர அதுக்கு முதல் எங்கட வீடுகள் எல்லாம் அநேகமான வீடுகள் கட்டினதெல்லாம் விவசாயத்தில் தான். அது 70களிலே நடந்தது. அது சரி, நீங்கள் சொல்கிறத நான் 100க்கு 100 ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது ஒரு பொற்காலம். நீங்கள் சொல்லுகிற அந்த பொற்காலம் யாழ்ப்பாணத்துக்கு இருந்தது. யாழ்ப்பாணம் தான் 2/3 பகுதி விவசாயத்தை இலங்கைக்கு கொண்டு கொடுத்து பொற்காலமாக இருந்த காலம் இருந்தது. எங்களுக்கு சினிமா காலம் என்று சொல்லுறது பலர் பானை ஞாபகப்படுத்தினாலும் யாழ்ப்பாணத்தில் ஒருவரும் பானை ஞாபகப்படுத்துகிற காலம் இல்லாத ஒரு பொற்காலமான காலம். அந்த காலம் மீண்டும் வரணுமென்றது தான் எங்களுடைய கனவுமே. அந்த திட்டம், அதாவது எங்களுக்கு விவசாயம் என்றது இன்றைக்கு கைகூடி வந்திருக்கின்றது.
இது கொரோனா எங்களுக்கு திணித்ததாயோ அல்லாட்டி இது வரமாயோ நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு விவசாயிகள் புது முறைகளை பயன்படுத்தலாம், புதிய யுக்திகளை பயன்படுத்தலாம். கிணறுகள், குளங்கள், வாவிகள், ஏரிகள், புதிய நீர்த்திட்டங்கள் கூட பல நாங்கள் இப்போ இருக்கின்ற நீர் திட்ட அமைச்சரிடம் நாங்கள் கையளித்திருக்கின்றோம். எங்களுடைய இதுகளை செய்து தந்தால் யாழ் என்றது மிளிர்வதற்கான பல காரியங்கள் எங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உங்களது கட்சியின் அங்கஜன் ராமநாதன் கூட பிரதி அமைச்சராக அங்கே இருந்திருந்தார். விவசாயத்துறை எப்படி மிகவும் அவர் இருந்த ஒரு குறுகிய காலம் 6 மாதம். ஆனால் அந்த 6 மாதத்திலே 600 மில்லியனுக்குரிய திட்டத்தை அவரால் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. இது ஒரு நல்ல உதாரணம். அதாவது ஒரு பிரதி அமைச்சராக இருந்து அவருக்கு ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே 600 மில்லியன் திட்டத்தை கொண்டு விவசாயிகளுக்கு சேர்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நான் நம்புகின்றேன் எதிர்வருகின்ற காலங்களிலே எங்களுக்கு பல விஷயங்கள், அதாவது நாடு கூட விவசாய நோக்கோடு தான் முன்னேறி கொண்டு இருக்கின்றது. ஆகவே இது ஒரு சௌபாகியா என்ற ஒரு திட்டம் ஜனாதிபதியால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தன்னிறைவடைய வேண்டிய இடங்களிலே நாங்கள் தன்னிறைவடைய வேண்டி இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே உளுந்து நாங்கள் நினைத்தும் பார்க்காத அளவுக்கு இன்றைக்கு உளுந்துன்ற விலை அதிகரிப்பாக இருந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு காலத்தில் உளுந்து விளைத்து உளுந்தை பெற்றவர்கள் தான். ஆகவே நான் நினைக்கின்றேன் யாழ் ஒரு நல்ல இடத்துக்கு போகின்றது விவசாயத்திலே. இதிலே நாங்கள் வெக்கப்படவோ வேதனைப்படவோ இல்லை. இருக்கிறவர்கள் அது என்ன தலைமுறையாக இருக்கட்டும், இதிலே நாங்கள் இறங்கவே வேணும். ஆனால் அதுக்குரிய சகல வாய்ப்புகளையும் அரசியல்வாதிகளாகிய தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் அவர்கள் அதை செய்து கொடுக்க வேண்டும் அந்த மாவட்டங்களுடைய அபிவிருத்திக்காக. ஆனால் எப்படியுமே ஒரு நாட்டில் அரசியல், பொருளாதார, சமூக முன்னேற்றம் ஒரேடியாக தான் ஏற்பட வேணும். தனியே நாங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை மட்டும் அடைந்தால் மட்டும் நாங்கள் அச்சீவ் பண்ணினு சொல்ல இயலாது. அரசியல்லையும் எங்களுக்கு சரியான இது கிடைக்க வேணும். அதே நேரம் பொருளாதாரமும் சமூக முன்னேற்றம் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரு மனிதற்ற வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒரு பெண்ணுண்டா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குது, ஒரு ஜாப் வாழ்க்கை இருக்குது, அதை மாதிரி ஒரு சமூக வாழ்க்கை இருக்குது, ஒரு ஆன்மீக வாழ்க்கை இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரம் தான் வாழ வேண்டியிருக்கு. அது மாதிரி இதுகளும் ஒரே நேரம் தான் டெவலப் ஆக வேண்டியிருக்கும். இந்த பொருளாதாரத்தை முடிச்சுட்டு பிறகு நாங்கள் அரசியலுக்கு போயிட்டு பிறகு சமூகத்தை முன்னேற்றம் எல்லாம் ஒரே நேரம் நாங்கள் செய்தால் தான் ஒரு டார்கெட் வச்சுருக்கணும். ஒரு டார்கெட் இல்லாமல் தான் இந்த நாடுகளெல்லாம் போய் கொண்டிருக்கு. இப்போ 5 வருஷம் இல்லை 10 வருஷம் நாங்கள் இவ்வளோத்தையும் அடைஞ்சு ஆவம்ட்டு மக்களுக்கு அதை சொல்லி ஆக வேணும். அப்படி ஆனால் தான் நாங்கள் 5 வருஷத்தில் அதை அடைஞ்சு முடியும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டு போகக்கூடியது, எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு செயற்பட்டால் தான் சரி பெறும். இது வடக்கில் குறிப்பாக இந்த வேலையற்ற பட்டதாரிகள் நீண்ட காலமாக பல்வேறு பிரச்சனைகளை தொழில் இல்லாமல் எதிர்நோக்கி வருகின்றார்கள். நீங்கள் என்னை பொறுத்தவரை நீங்கள் 3 மொழிகளிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அங்குள்ள பிரச்சனைகளை நீங்கள் கொழும்புக்கு இலகுவாக கொண்டு வரலாம். ஏனைய வேட்பாளர்களும் ஒப்பிடுகையில் நீங்கள் அதற்கு அதுபோல் கொழும்பின் உள்ள அரசியல் செல்வாக்கு கூட உங்களுக்கு மற்றவர்களை விட மத்திய அரசின் ஒரு அரசியல் செல்வாக்கும் இருக்கின்றது. இந்த வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சனை ஒரு நீண்ட கால பிரச்சனை. இது அரசியல் காலங்களில் மட்டும் பேசப்படக்கூடாது, அரசியல் மேடைகளில் அல்லது தேர்தல் காலங்களில் மட்டும் பேசப்படக்கூடாது. அந்த நிலைமையை நீங்கள் மாற்றுவீர்களா? கட்டாயமாக. இப்போ இதை மட்டுமல்ல, அரசியல் மேடைகளில் மட்டும் பேசக்கூடாத காரியங்கள் பல இருக்கின்றன. வேலையில்லா பட்டதாரிகள் கூட அதிலே ஒன்று. அந்த வேலையில்லா பட்டதாரிகள் வேலைகளை நாங்கள் அரசிடம் மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நாங்கள் வேலைகளை செய்யாமல் இருப்பது சரியா பிள்ளையா? இது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நாங்கள் அரசாங்க தொழில் எதிர்பார்ப்போடு இருக்கின்றது நல்லதல்ல என்று இல்லை, நல்லது தான். ஆனால் எல்லாமே அரசிடமிருந்து நாங்கள் வேலைகளை தனியாகவே நோக்கி கொண்டிருந்தோம் என்றால் எங்களுடைய காலங்கள் அபிவிருத்தியற்றதாக போய் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் 1 லட்சம் வேலை வாய்ப்புக்கு ஒலெவல் முடித்தவர்களிடமிருந்து கலெக்ட் பண்ணிங்க. அந்த பயோடேட்டாவை நீங்கள் பார்க்குறதுக்கு 30 வயது உள்ள ஒரு பையன் கூட வருகிறார் கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த 10 வருடம் அவர் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து இருந்திருக்கின்றார். எத்தனை வேலைகளுக்கு நீங்கள் போய் தேடி பார்த்துருக்குறீங்கன்னா, நான் ஒரு 2க்கு போனேன், 3க்கு போனேன், எனக்கு நீங்கள் ஒரு அரசாங்க வேலை எடுத்து தருவீங்களான்னு பயோடேட்டாவோடே திரிகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இதில் நாங்கள் ஒரு முயற்சி எடுக்க வேண்டி இருக்கின்றது. படித்து முடிந்தவுடன், அதாவது ஒர்க் ஃபோர்ஸ்ன்றதுக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது அவர்களை நாங்கள் பயிற்றுவிக்கவும், அவருடைய யுக்திகளை கூட்டவும், அவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணி
அரசாங்க உத்தியோகம் கிடைத்தால் நல்லது, கிடைக்காவிட்டால் அதற்கு ஏற்றவாறு ஜாப் பேங்க்ஸை உருவாக்க வேணும். அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இது நான் நினைக்கிறேன் மட்டு நகரிலுமே இது யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமான ஒரு பிரச்சனை அல்ல. பல மாகாணங்களிலே இதே பிரச்சனைகள் இருக்கின்றது. கொழும்பை தவறின இடங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாகவே படித்து முடிந்தவுடன் அரச தொழில் என்றே பார்த்து கொண்டிருக்கும் காத்திருப்பு காலம் கூடவாக இருக்கின்றது. ஆகவே நான் இதை பொதுவாக சொல்லுகிறேன். இது யாழ்ப்பாணத்துக்கு உரியது மட்டுமல்ல, தேசிய ரீதியிலே அரச தொழிலுக்காக மட்டும் காத்திருக்காமல் நீங்கள் உங்களுடைய சிறப்பு தேர்ச்சியிலே கூட்டிக் கொள்ளுங்கள், வேலைகளை செய்யுங்கள், அனுபவங்களையும் சிறப்பு தேர்ச்சியிலையும் கூட்டிக் கொள்ளுங்கள். அது கிடைக்கும் பொழுது வரட்டும். அல்லாவிட்டால் அதற்குரிய மாற்று வழிகளை பாருங்கள். ஜாப் பேங்க்ஸ் உருவாக்க வேணும். அதாவது ஒவ்வொரு இடங்களிலும் நான் நினைக்கிறேன், இது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து, எங்களுக்கு என்ன இருக்குது ஒரு யூனிவர்சிட்டி அவுட்டில் வரைக்கில்ல அவர்களுக்கு ஏற்ற ஜாப் பேங்க்ஸை நாங்கள் ரெடி பண்ணி வைக்க வேணும். இது நீங்கள் அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது யூனிவர்சிட்டியிலேயே கம்பெனிஸ் ஆக்களை தேர்வு செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே அங்கவே நாங்கள் வேலை படித்து முடிய வேலை என்று நாங்கள் இங்கே இருக்காமல் அவர்கள் படிக்கும் பொழுதே வேலையாட்கள் தெரிவு செய்கிறவர்கள் அங்கே போக வேண்டும், அங்கே தெரிவு செய்ய வேணும். அங்கே தெரிவு செய்கிறார்கள் என்று அறிந்தால் தங்களுடைய சிறப்பு தேர்ச்சியையும் அனுபவங்களையும் மக்கள் அங்கே கூட்டிக் கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே எல்லாரும் அரச வேலைக்காக பார்த்து கொண்டிருக்கின்றதும் காலதாமதங்கள் வருகிறதும் பிறகு அதில் உலகவியல் ரீதியான மாற்றங்களிலே அவர்கள் செல்லுவதும் காத்திருந்து கிடைக்காத ஏமாற்றங்களும் மிகவும் குறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதுக்கு நான் நினைக்கிற ஒரு திட்டம் எங்களிடம் இருக்கிறது. யாழ்ப்பாணத்து மக்கள் அரசாங்க உத்தியோகம் தான் பார்க்க வேணும், அரசாங்க மாப்பிள்ளையத்தான் கட்டுவமண்டாக்கள் தான் நீக்கினோம், சரியோ? அப்படி இருக்கிறதால தான் அது அப்படியே வளர்ந்தது. யாழ்ப்பாண மக்களுக்கு அரசாங்க ஜாப் தான். அது இல்லாட்டி அந்த என்னொன்று சொல்லுவினம் கோழி மேய்ச்சாலும் ஏதோ நிலைமை மாறி வெளிநாட்டு மாப்பிள்ளை அவ கூறுவதிலே ஒரு உண்மை உண்டு. அதாவது அரச தொழில் இருந்தால் உங்களுடைய கூறல் கூடவாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒரு ஆசிரியர் ஆணாக இருந்தால் உங்களுக்குரிய கூறல், நான் சொல்லுவது என்னன்றே உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுடைய சீதன அழைப்பு, உங்களோட கூறல் அப்படி இருக்குமெண்டா இது படித்த மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளைக்கு ஒரு வீடு வேணும், 8 லட்சம் காசு வேணும், நகை வேணும். ஆனால் இதையே அவர் தேடுகிறது ஒரு படித்த பொம்பளையத்தான். என்னை பொறுத்தவரையில் பல ஆசிரியர்களுடன் நான் கீழ்மட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். பலருடைய வயது 33க்கும் 35க்கும் இடையிலே இருக்கின்றது ஆசிரியர்களிடம். இவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை. அப்பொழுது நான் ஒவ்வொருவரிடம் கேட்பேன், ஏன் 3வது பிள்ளை, நான் 2வது பிள்ளை, 4வது பிள்ளை, அப்பா இப்போ தான் 2 வீடு கட்டி கொடுத்து அக்கா மேலே செட்டில் பண்ணியிருக்கேன். இப்போ 40 வயதிலே ஒரு பெண் பிள்ளை கல்யாணம் முடித்தால் அவளுக்குரிய பிறப்பு வீதாசாரம், அவள் தாய்மேடை என்ற வீதாசாரம் கூட இன்றைக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல இப்படியான அதாவது பிள்ளைகள் இல்லையா, சிசுக்கள் இல்லையா, இந்த ஆலோசகர் அந்த ஆலோசகர் அப்படியான வாமசியல் கணக்காக இருக்கின்றது. இதெல்லாம் எங்களுடைய ஒரு சமூக மாற்றத்தினால் வந்த ஒரு கொடுமை. முந்தின காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் பொதுவாகவே ஒரு 19, 20, 21, 22 வயதிலே அவள் மனம் முடித்து விடுவாள். அவள் ஒரு 45, 50 வயது ஆகும் பொழுது அவள் ஒரு பேத்தியாகி விடுவாள். இன்றைக்கு 40 வயதிலுமே மனம் முடிக்காமல் வரன் தேடி இருக்கின்ற பெண் பிள்ளைகள் பலர் இருக்கின்றார்கள். இவர்களுடைய வம்ச வளர்ச்சி என்றது ஒரு கேள்விக்குறிதான். இது கவர்மெண்ட் ஜாப்பை எதிர்பார்க்கிறவர்கள் தான் அது எங்கட இதில் இருக்குது. ஆனால் நாங்கள் கவர்மெண்ட் ஜாப்பை எதிர்பார்க்காத ஒரு மனநிலைக்கு மாறுறது சாதாரண விஷயமும் இல்லை. அதை எங்களோட தமிழ் சமூகம் அப்படி கொஞ்சம் கஷ்டப்படும். ஒரு ஓய்வு காலத்தில் அந்த அரசாங்க தொழில் நம்பிக்கை அதற்கு ஒரு காரணம். நான் நினைக்கின்றேன் பல திட்டங்களை நாங்கள் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் கார்பரேஷனாக இருக்கட்டும், அரசு பல திட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் நான் நினைக்கின்றேன், அதாவது நீங்கள் ஓய்வூதியம் படுகிறதுக்குரிய திட்டங்கள் இருக்கின்றது. இது அரசு ஊழியத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு ஓய்வூதியம் பெற வேணுமா என்றால் இல்லை, நீங்கள் பிரைவேட்டாக இருக்கும் பொழுது கூட இதை செய்து கொள்ளலாம். ஆனால் இதற்குரிய அறிவுரையோ அதற்குரிய என்ன சொல்ல ஒரு அந்த சமூகங்களுக்கு அப்படியான சிந்தனைகள் போய் சேர்ந்திருக்கின்றன வேண்டாம். பல இடங்களிலே நாங்கள் பாலங்களாய் இல்லை,
பாலங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. பாஷைகள் எல்லாம் ஒரு பேரியராய், அதாவது ஒரு ஒரு பிரிட்ஜாக இல்லை, எல்லாமே ஒரு பேரியராக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு தமிழ் தெரியும், ஆனால் நீங்கள் சிங்களம் பேசினீர்கள்னால் உங்களை துரோகி என்று பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் ஜெர்மன் பேசினால் பல் பாஷை கண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் சொல்ல முடியாது. 2 மொழிகளையும் தெரிந்து கொண்டு நாங்கள் இருந்தால் நாங்கள் உண்மையில் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் இந்த ஜாப்புக்கு போனாலும் சரி, எந்த இதுலையும் சரி, நாங்கள் 2 மொழிகளையும் தெரியும். இப்போ எல்லா பக்கமுமே படிக்கிறார்கள், அந்த பக்கமும் படிக்கிறோம், இந்த பக்கம் படிக்கிறோம், 2 மொழியும் தெரியணும். மொழி தேர்ச்சி முதலாவது நான் நினைக்கின்றேன். மொழி தேர்ச்சி தமிழ், சிங்களம், ஆங்கிலம், இந்த மொழி தேர்ச்சிகள் கூட உங்களுடைய முயற்சிகளை உங்களை கூட்டும், அனுபவங்களை கூட்டும். ஆகவே இப்போ இருக்கிற இளைஞர் சமுதாயம் ஒரு என்ன சொல்ல, அவர்களுக்கு வழிகாட்டல் மட்டும் கிடைத்தால் சரியான. நான் இளைஞர்களோடு கலையிலே மிகவும் நெருக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். மற்றது இப்போ நான் என்னுடைய மற்ற திட்டங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன திட்டங்களாக இருந்தால் கூட, இப்போ ஆசிரியர் திட்டங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய ஆசிரியர்களோடு மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்தோடையும் நான் என்னை சேர்த்துக்கொள்கிறேன். ஆகவே நான் காண்கின்ற ஒன்று, இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது அதை மிகவும் வாரப்பாடாக கேட்டு, எங்களை எப்படின்னா நீங்கள் கைட் பண்ணுறீங்களா, எப்படி நீங்கள் எங்களுக்கு இதை சொல்லித்தர போகிறீங்க. ஆகவே நான் அவர்களை குறை கூறுகிறதாக இல்லை. நான் நினைக்கிறேன் இது எங்களுடைய பொறுப்பு, இதை நாங்கள் செய்ய வேண்டும். இது 5ஆம் தேதியோடு முடிகிற ஒரு காரியம் அல்ல. நாங்கள் 330 பேர் 7 ஆசனங்களுக்காக போட்டியிடுகிறோம். இந்த போட்டி 5ஆம் தேதியோடு முடிந்துவிடும். அதற்கு பிறகு மிஞ்சிற 323 பேருக்கும் பலவிதமான வேலைகள் இருக்கின்றது. கிராமசேவர் பிரிவு 428 மட்டும்தான் இருக்கின்றது. ஆளுக்கு 1 என்ற வீதாசாரத்தில் நாங்கள் வேலை செய்தோம் என்றால் பல பிரச்சனைகளை பாராளுமன்றம் போகாதவர்களை இங்கே தீர்த்து விடலாம். ஆக பாராளுமன்றம் போகிறவர்களுக்கு ஒரு 30% பிரச்சனை தான் இருக்கும். அவர்களும் செய்கிறார்களா இல்லையா, தூங்குகிறார்களா, சும்மா இருக்கிறார்களா என்று கூட ஒரு உளவு தொழிலை நாங்கள் 323 பேரும் மக்களுக்காக செய்யலாம். ஆகவே நான் நினைக்கின்றேன், தமிழ் கட்சிகளாக இல்லாட்டி சமூக விரும்பிகளாக எல்லாருமே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்துக்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். இளைஞர்கள், யுவதிகள், சமுதாயம். ஆக நான் இன்னொரு பகுதியை காண்கின்றேன். 65-70 வயதுக்கு மேற்பட்ட வயோதிபர்கள், இவர்களுடைய தாய் தந்தையர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாமே வெளிநாடுகளிலோ அல்லாட்டி இவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமலோ அல்லது இழந்தவர்களாயோ பிள்ளைகளை இழந்தவர்களாயும் இருக்கிறார்கள். இப்படியானவர்களுடைய வாழ்க்கையும் மிகவும் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கின்றது. வயது போனவர்கள், அவர்களுக்கு தேவைகளை கேட்கறதுக்காக இல்லை, ஒரு 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 ஹெல்ப் லைனே இல்லை. ஆக போலீஸுக்கு தான் கால் பண்ண. யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல சங்காணி அந்த பக்கத்தில் பார்த்த ஒரு வயோதிபர்கள் எல்லாம் இப்போ ஒரு இடத்துல காலமே இந்த டைம் வரலாம், அந்த இடத்துல எல்லாருக்கும் அவைக்கு பேப்பர் எல்லாம் கொடுப்படும், அந்த அவைக்கு சாப்பாடு எல்லாமே அந்த நேரம் நடக்கும். ஈவினிங் மட்டும் அவர் அங்கே தங்கி இரவு படக்க தான் வீட்டை போகலாம். அப்போ நல்லா நடக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் வர முடியும். அப்படியான ஒரு என்டர்டைன்மெண்ட்கள் எல்லாமே நாங்கள் உருவாக்கலாம். நிறைய பேர் தங்களோட பேரண்ட்ஸை வீட்டில் வழியில் இருக்கிறார்கள் எல்லாம் அதுக்கு உதவினோம். எவ்வளோ நாங்கள் உருவாக்கலாம் நிறைய ஜாப்ஸை. அதுகளை உருவாக்குறதுக்கு நிறைய தன்னம்பிக்கை உள்ள இளைஞர்கள் வேற. நான் நினைக்கின்றேன் இதுக்கு பெண்கள், இந்த இடத்திற்கு பெண் ஆளுமைகள். நான் போய் இந்த வயது போனவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நவாலியில் கூட ஒரு இடத்துல நான் அவர்கள் 121 பேர் ஒரு மாதமாக தண்ணி இல்லாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த கொரோனா காலத்திலே அவர்களுடைய மோட்டரை யாரோ கலட்டி கொண்டு போய்விட்டார்கள். ஆக தண்ணி இல்லை, அப்போ வரவே இல்லை. எனக்கு அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர்கள் எல்லாரோடும் பேசினேன். இவர்கள் நடக்கக்கூடிய வயோதிபர்கள், இவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். நடக்க முடியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், மருந்து வாங்க முடியாதவர்கள் எத்தனை பேர். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், ஒரு தொலைபேசி அழைப்பு நீண்டமாக காத்திருக்கின்றது. வணக்கம். ஹலோ. வணக்கம். 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 மாலை வணக்கங்கள் உங்களுக்கு. வணக்கம். நான் சந்திரசேகரன் கழிக்கிறேன். அந்த பொதுப்பிரமுனையில் பேசுகிற அந்த அவங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர். சாரி, அதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினவங்க. சொல்லுங்க. ஏன்னா இப்போ அவங்க சொன்னாங்க அவங்களோட பகுதியில் கசிப்புன்னு சொல்றதுனால வெட்கப்படுறேன். அந்த தவறான மதுபான உற்பத்திகள், தவறான அந்த ட்ரக்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு. அது தமிழர் வாழ் ஏரியா தானே, உங்களுக்கு தெரியுமா? பெரும்பான்மையான பெரும்பான்மை மக்கள் வாழ்ற பகுதி அது ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெரும்பான்மை உதாரணத்துக்கு கொழும்புல நான் 90% இல்லை.
அப்ப பெரும்பான்மை மக்கள் வாழ்ற பக்கத்தில் அது ஒழிக்கப்பட்டு இருக்கும்போது தமிழர் வாழ்கிற பக்கத்துல ஏன் ஒழிக்க முடியாது? ஒன்று. அடுத்து இப்ப நீங்க வட பகுதியில தொல்பொருள் திணைக்களம் சொல்லி சொந்த காணி சொந்த பூமி வச்சிருந்த மக்களோட காணிகள் அபகரிக்கப்படுகின்றது தொல்கரன் சொல்றாங்க. தொல்பொருள் இது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் செய்யறது அன்னைக்கு தொல்பொருள் திணை இருக்கு இல்லையா? இப்ப இந்த காலகட்டத்துல தமிழர்கள் அழகா வாழணும்னு ஆசைப்படுற காலத்துல அவங்களோட இதங்கள் அபகரிக்கப்படும் போது இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? ஆமாம், நீங்கள் பாராளுமன்றம் சென்றால் இதற்கு என்னவாறான நடவடிக்கைகள் எடுப்பீர்கள்? இல்லை, அவருடைய கேள்வி அதாவது அவருடைய முதலாவது கேள்வி நான் நினைக்கின்றேன் பெரும்பான்மையான இடங்களிலே மதுபானமும் ஆமாம், அவர் கேட்கிறார் தமிழர் பகுதிகளில் ஏன் தமிழர் பகுதிகளில் அது கூடவா இருக்கு, அது வேணுமென்றே இல்லை வேறு இடத்திலிருந்து வந்து விற்க முடியாது, அது அங்கே நடக்கும் ஒரு விடயம். இது ஏன் இப்படி நடக்கிறது? இது ஏன் இப்படி நடக்கின்றது என்றதுக்கான பதில் என்னிடம் இல்லை. ஆனால் இது நடக்கக்கூடாது என்றதற்கான பதில், எப்படி நாங்கள் இதை நடக்க முடியாமல் தடுக்கலாம் என்றதுக்கு பதில் தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். எப்படி என்று சொன்னால், இதை நாங்கள் தேசிய மட்டத்திலே ஒரு திட்டமாக கொண்டு வர வேண்டும். ஆக இங்கே கொழும்பு அவர் சொல்லுகிற மாதிரி தெற்கிலே என்ன நடக்கின்றதோ அதே முறைமை வடக்கிலே நடக்காமல் இருந்தால், முடக்கப்பட்டிருந்தால், அது ஏன் முடக்கப்பட்டிருக்கிறது? தேசிய ரீதியிலே சகலத்துக்கும் ஒரே விதமான திட்டங்கள் தான் வைக்கப்படுகின்றன. இது வந்து ஒரு போலீஸ் அதிகாரங்களிலாலே தான் இது செய்யப்பட வேண்டும். ஆகவே போலீஸில் ஒரு மாவட்டத்தில் இப்படி நடத்துங்கள், மறு மாவட்டத்தில் இப்படி செய்யுங்கள் என்ற திட்டங்கள் வகுக்கப்படுவதில்லை. என்ன ட்ரக்ஸை நாங்கள் ஒழிக்க போகிறோம் என்று சொன்னால் அதுக்குரிய திட்டங்கள் எல்லா மாகாணத்துக்கும் மாவட்டங்களுக்கும் ஒரே விதமாகத்தான் கொடுக்கப்படும். ஆக அது ஏன் அங்கே அவ்வளவு இங்கே மற்ற இடங்களில் நடக்கிற மாதிரி நடக்கலை என்ற இந்த தேடல் தான் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அந்த தேடலின் விடை அப்படி நடக்காவிட்டால் அது ஏன் நடக்குவதற்கு ஏற்ற முறையிலே நாங்கள் அதை அரசியல்வாதிகளாகவோ அதற்குரிய சகல அதிகாரங்களையும் பயன்படுத்தி அதை நாங்கள் இனிமேல் செய்து கொள்ள வேண்டும் என்றதை தான் நான் உறுதிமொழியாக அவருக்கு கொடுக்க முடியும். அடுத்தது அவர் காணி அபகரிப்பு சம்பந்தமாக கேட்கின்றார். நீங்கள் என்ன வகையான நடவடிக்கைகள் எடுப்பீர்கள்? காணி அபகரிப்பு என்றாலே அது பிழைதானே. அதற்கு அது அபகரிப்பு என்ற ஒன்றை நாங்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் அதற்காக எதிராக வேலை செய்வதற்கு முற்றுமுழுதாக தயாராக இருக்கிறோம். ஆனால் இது வந்து பொதுவான ஒரு கேள்வி, பொதுவான கேள்வி. இந்த கேள்விகளுக்கு எனக்கு இப்போ சொல்ல முடியாது இப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஆனால் காணி அபகரிப்பென்று நிரூபிக்கும் படும் பட்சத்தில் அதுக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் ஒரு சொட்டும் தயங்க போவதில்லை. நீங்கள் ஒரு கலைஞர், இங்கே கொழும்பில் அல்லது மலையகத்தில் கூட பல இலைமறை காயாக இருந்த பலரை வெளிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். வடக்கில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் நீங்கள் இந்த அங்குள்ளவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி நீங்கள் எதிர்காலத்தில் அவர்களையும் இந்த துறையில் ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வருவீர்கள். அதுதான் எங்களுடைய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறது. கலை என்பது ஒருவருடைய வாழ்க்கையின் மையப்பகுதி, வெளிப்பாட்டின் மையப்பகுதி. அதாவது நாங்கள் உள ரீதியான தாக்கங்களுக்கு உள்ளானவர்களுக்கு கலை என்றது மிகவும் ஆக்ரோஷமாக வெளிவருகிற இடம். அந்த இடங்களிலே நாங்கள் மேடைகள் அமைக்க வேண்டும் என்றது வந்து அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற உள ரீதியான ஒரு சப்போர்ட். ஒரு கவிதையாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், இது அவர்களுடைய உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை நாங்கள் முழுக்க அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் காட்டலாமோ, எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு சந்தைப்படுத்தல் செய்யலாமோ, எங்கெங்கெல்லாம் மேடை அமைக்கலாமோ அதை செய்து கொண்டே இருக்கின்றோம். மிகவும் சந்தோஷமாக எனக்கு கூற முடியும், யாழ் மாவட்டத்தில் தேசிய நேஷனல் ஃபிலிம் கார்ப்பரேஷன் திரைப்பட கூட்டு ஸ்தாபனத்தை அழைத்து அங்குள்ள கலைஞர்களை என்னால் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. நான் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விடயம், இந்த 2 வருடங்கள் கலைஞர்களுக்கு ஒரு கஷ்டமான காலம். ஏனென்று சொன்னால் என்டர்டெயின்மெண்ட் வில் பி த லாஸ்ட் டு சூஸ். யாராக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கொரோனா பிரச்சனையிலையோ வருமான பிரச்சனையிலோ நீங்கள் ஒரு படம் பார்க்க போக மாட்டீங்க. ஏனென்றால் அது ஒரு செலவு. அந்த செலவு தேவையா இல்லையான்ற முடிவில் தான் நாங்கள் இப்போ இருப்போம். அப்போ அந்த நேரங்களில் இந்த கலைஞர்களின் வாழ்க்கை வந்து மிகவும் கேள்விக்குறியாக போகக்கூடிய இந்த 2 வருடங்களிலே
அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே அதை கூட நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், இந்தியாவிலையுமே இங்கிலையும் சரி, இந்த கலைஞர்களுக்கு ஒரு ஃபண்டாக ஒரு அதுக்கு அந்த அந்த நேரமே அவைக்கு உழைச்சா உண்டே தவிர அவைக்கு வருமானம் பெறக்கூடிய ஒரு வழியை ஒரு எழுத்தாளர்கள் எல்லாம் இருக்கணும். அவைக்கும் ஒரு வருமானத்தை அவருடைய புத்தகம் வெளியிடுறதே சரியான கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் வெளியிடணும். அப்படியானாக்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு இதை செய்ய வேணும். நீங்கள் கலரில் ஆர்வம் இருக்கிறபடியா அவர்கள் அந்த புத்தகம் வெளியிடுறா அவங்க சொந்த காசை கொடுத்து வாங்கி புத்தகம் படிக்கிறதுக்கு இப்போ ஆக்கள் தேட படிக்கலாம். நாங்கள் செய்திருக்கிறோம். நாட்டுக்கூத்து, பறை, மேடை நாடகங்களை கூட நாங்கள் மிகவும் தெளிவாக வெளியில் கொண்டு வரத்துக்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் 2 கிழமைக்கு முதல் அந்த எங்களுடைய வெளிப்பாடு, அதாவது கலைஞர்களின் ஒற்றுமையிலே நாங்கள் எங்களுக்கு முன் வைத்ததே ஒரு நாட்டுக்கூத்தாகவும் பறையாகவும் தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய அழிந்து போகின்ற கலைகளை உயிர் கொடுப்பது எங்களுடைய முதலாவது நோக்கம். அடுத்தது அது அப்படி இருக்க எங்களுக்கு புதுமையாக படைக்கிற பல கலைஞர்கள் இருக்கிறார்கள், புதுமை படைக்கிறார்கள். யாழ் மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், மலையகம் நீங்கள் எடுத்திருந்தால் கலைஞர்கள் கொட்டி கிடக்கிறார்கள். நான் எல்லாரிடம் கேட்டுக்கொள்கிறது, இலங்கையிலிருந்து வருகின்ற படைப்புகளை நீங்கள் கொண்டாடுங்கள், பிற நாடுகளிலிருந்து வருகின்ற கலைகளை நீங்கள் ரசியுங்கள். நீங்கள் அவைகளை கொண்டாடி எங்களை ரசிப்பதற்கும் இரண்டாம் சிந்தனையாக இருக்க வேண்டாம். எங்களுடைய கலைகளை கொண்டாடுங்கள், மற்றதை நீங்கள் ரசியுங்கள். எங்களை நாங்கள் கொண்டாடும் பொழுதுதான் எங்களுடைய கலைஞனுக்கு நாங்கள் ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக ஒரு மக்கள் செழிப்பாக வாழினம் என்று சொன்னால் அந்த நாட்டில் அந்த கலைகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்ததாக தான் இருக்க வேண்டும். அந்த கலைகளை ரசிக்கிறதுக்கு நாங்கள் அது எங்களோட இதிலேயே வந்திருக்கு. அது ஒரு மக்களோட வளமான வாழ்க்கை என்று சொல்லிட்டு நிச்சயம் அந்த கலை அதில் இருக்குது. அந்த கலை எல்லா எங்களோட கலைகளும் அப்படித்தான் இருந்தது. இப்போ வளமும் இல்லாமல் போய் ஆக்கள் அந்த வேறு உலகத்துக்கு போகிறதால இப்போ கஷ்டத்தில் அதை விட்டாச்சு இந்த கலையை. அதை நாங்கள் ஊக்குவிக்கிறது. நாங்கள் நிறைய படங்களை வசதி உள்ளவர்கள் அதை ஊக்குவிச்சு அந்த கலைகளுக்கு பணத்தை கொடுத்து அதை நடத்த வேணும்னு நினைக்கணும். இப்போ கல்யாணத்துக்கு டேப்பை போட்டுட்டு கல்யாணத்தை நடத்தலாமான்னு யோசிக்கணும். அந்த நாதஸ்வர கச்சேரியை நேராக வைக்கணும்னு யோசிக்கிறது இல்லை. அதை விட்டு நாங்கள் முயற்சி செய்ய வேணும். அவைக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை வரக்கூடிய வழியை நாங்கள் பண்ண வேணும். மிதிலை அவர்களிடம் ஒரு கேள்வி. ஒரு பெண் அரசியலுக்கு வருவதற்கு அனுதாபத்தில் வர வேண்டுமா அல்லது அவருக்கு இருக்கும் ஆளுமையில் வர வேண்டுமா? உங்களது பார்வையில் அதனை எப்படி? நிச்சயமாக ஆளுமையில் தான் பெற வேணும். அனுதாபம் படுற ஆக்களுக்கும் ஆளுமை இருந்தால் அது வேறு கதை. ஆனால் நிச்சயமாக வரணும் ஆளுமையில் தான். அது ஆண் பெண் 2 பேருக்கும் பொது. பெண்கள் மட்டும்தான் ஆளுமையில் வரணும் இல்லை, ஆளுமை இல்லாத ஆண்களே நிறைய பேர் இருக்கணும். பாராளுமன்றத்தில் ஒன்றா கதைக்காத ஆண்கள் கூட நிறைய பேர் இருக்கணும். ஆளுமையில் தான் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வேற வேணும். ஏன்னா நாங்கள் சரியான ஆளுமை இல்லாட்டி எங்கள்ட இனத்தையே நாங்கள் வெளுத்திடுவோம். அவங்கள முன்னுக்கு கொண்டு போக முடியாமல் எங்களை குறைபாடால் நான் என்ற ஒரு இனத்தை அழிக்க முடியாது. நான் தோக்கலாம், ஆனால் இந்த இனம் தோக்கக்கூடாது. நிச்சயமாக இந்த ஆளுமையை நான் வளர்த்து சரியான இடத்துல வச்சிருந்தா தான் அந்த எனக்கு பின்னாடி அவ்வளோ பேரையும் நான் முன்னுக்கு கொண்டு போக. ஒரு தரப்பில் 2 பெண்கள் போட்டியிடும் போது ஒருவர் ஆளுமை மிக்கவராக இருக்கிறார், ஒருவருக்கு அனுதாபம் சம்பந்தமான ஒரு நிலைமை சமூகத்தில் இருந்தார். அங்கே மக்களின் அந்த பார்வை அனுதாபம். நான் முக்கியமாக சொல்ல வேணும் என்னென்னா, வேட்பாளர்களுக்கு மட்டும் ஆளுமை என்றது இல்லை, வாக்காளர்களுக்கு அதை விட ஆளுமை இருக்க வேண்டும். வாக்காளர் சரியான ஆளுமை உள்ள ஆள் இருந்தால் தான் நிச்சயம் ஒரு ஆளுமை உள்ள ஆளை தெரிவு செய்யலாம். இந்த சமூகத்தில் இருந்து தானே ஒரு ஆளுமை உள்ள ஆள் வர வேணும். அப்போ இந்த சமுதாயமே ஆளுமை இல்லாமல் இருக்கைகளை ஏற கொண்டு வருது. நாங்கள் மொத்தமாகவே நான் யோசிக்கிறேன், நான் பாராளுமன்றத்துக்கு இப்போ போகாட்டியும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக ஆளுமை உள்ள வேட்பாளர்களை நாங்கள் உருவாக்குற வழியை பார்க்க வேணும். அப்படி என்றால் எங்கிட்ட சமூகத்தில் சரியான ஆள் பாராளுமன்றத்துக்கு போவோம். இப்போ நாங்கள் சரியான ஆள் பாராளுமன்றத்துக்கு போனால் நாங்கள் இவ்வளோ கஷ்டமானும் பட தேவையில்லை. எல்லா மக்களோட பிரச்சனை இந்த 10 வருஷத்தில் தீர்க்கக்கூடிய அளவு இவ்வளோ இன்னும் தீர்க்க காரணம் இருக்குது. இன்னும் புதுசாக ஆக்கள் போத்தான் போயினோம், அவர்களையும் நாங்கள் நம்பி அனுப்பத்தான் போகிறோம். ஆனால் வேட்பாளர்கள் நிச்சயமாக வேட்பாளர்களை விட வாக்காளர்கள் ஆளுமையாக இருக்க வேணுமென்றதை இந்த பற்றியான கொள்கை. மிகவும் அருமையான ஒரு பாயிண்ட்டை வச்சா. அதுக்கு மேலே இந்த நாட்டு மட்டும் இல்லை, இது ஒரு சபக்கடாண்டு முடியவில்லை. உலகத்தின் பிரைம் மினிஸ்டரே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவாவுக்கு இருந்த ஆளுமையில் அல்ல, அந்த காலத்திலே அவர் ஒரு அனுதாபத்திலே தெரிவு செய்யப்பட்டவர். பின்னுக்குத்தான் அவளுடைய ஆளுமையை நாங்கள் கண்டோம். அதே போல் நீங்கள் யாரை எடுத்தாலும், பெனாசிர் பூட்டோவாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கிறார், ஒரு தகப்பனோ புருஷனையோ, ஒரு ஆணின் ஆளுமையை இழந்த பெண் தான் அந்த பெண் அனுதாபித்து
தெரிவு செய்யப்பட்டு ஆளுமையிலே அவள் நிறைவு செய்கின்றாள். ஆக நான் நினைக்கின்றேன் இந்த இடத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் விலகி வர வேண்டும். எங்களை முன்மைப்படுத்துகிறவர்கள் ஆளுமை உள்ளவர்களா இல்லையா, அது அவள் சொன்ன மாதிரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என்னை முதன்மைப்படுத்துகிற ஆட்சியாளர் அவள் ஆளுமையில் தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒருவளாக இருக்கின்றார். இது என்னுடைய கருத்து. ஆமாம். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த வடக்கு மாகாணத்தில் சிறுவர் துஷ்பிரயோகம், தற்கொலை விகிதம், ஒரு சாதாரண பரீட்சையில் போதிய அளவு புள்ளிகள் இல்லை என்பதற்காகவே, ரிசல்ட்ஸ் குறைவு என்பதற்காகவே மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் ஒரு நிலைமை இருக்கின்றது. இவற்றை தடுக்க நீங்கள் ஒரு தீர்வை முன்வைப்பீர்களா? கட்டாயமாக. என்னுடைய முதலாவது கல்வி முறைமையிலே நான் கூட இருக்கிறது கல்வி மட்டுமல்ல, அவர்களுடைய பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உளரீதியான பரீட்சையிலே அவர்கள் சென்றடைந்து அவர்கள் என்னென்ன வீதாசாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை அறிந்து நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற அந்த உதவியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். மிகவும் முக்கியமாக வடமாகாணம் இது பாலர் பாடசாலையிலிருந்து நாங்கள் தொடக்குவதாக இருக்கின்றோம். பாலர் பாடசாலை பிள்ளைகள் ஒரு நல்ல கருவிகள். அவர்கள் வீட்டிலே என்ன நடக்கின்றது என்றதை அன்றைய நாள் அவருடைய முகம் காட்டி கொடுக்கும். ஆக நாங்கள் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அறிந்து நடத்துங்கள். இன்றைக்கு ஒரு பிள்ளை சந்தோஷமாக வருகிறது என்றால் அவளுடைய வீடு நல்லாக இருந்திருக்கின்றது. இன்றைக்கு ஒரு பிள்ளை சோகமாக வருகின்றது, அவளுக்கு ஒரு கட்டாயம் கதை இருக்கும். ஆக நீங்கள் இதுக்கு செவிமடுக்கிற ஆசிரியர்களாய் மாற வேண்டும். நாங்கள் இந்த பாலர் பாடசாலை ஆசிரியர் சங்க திட்டத்துக்குள்ளே இது எல்லாமே ஒருங்கிணைத்த இருக்கின்றோம். பிள்ளைகளை நோ யோ கிட், அதாவது ஒரு பிள்ளை அவள் தன்னுடைய தனிச்சிறப்பிலே இருக்கும். அந்த தனிச்சிறப்பு என்ன, அவளுடைய சுற்று என்ன, தாய் எப்படி இருக்கிறாள், சகோதரங்கள் என்ன செய்கின்றது, மண் வீட்டிலா கல் வீட்டிலா அல்லது வீடு இல்லாமல் இருக்கிறாள், இந்த சுற்றாடல் எல்லாம் அந்த பிள்ளையை கட்டாயமாக மேம்படுத்த போகின்றது அல்லாத விழுத்த போகின்றது. ஆக உள ரீதி என்று நான் திருப்பி திருப்பி சொல்வதன் காரணம், இந்த உள என்றது யாழ் மாவட்டத்துக்கும் ஏன் கிழக்கு மாகாணத்துக்கு கூட மிகவும் அத்தியாவசிய தேவையில் ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் இதை கல்வி திட்டத்துக்குள் கொண்டு வரவே வேண்டும். அவர்களின் நம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும். அந்த தன்னம்பிக்கையை கட்டி எழுப்பினாலே அவர்களே முன்னுக்கு வந்துடுவேன். அது அவர்களே முன்னுக்கு வர பண்ணணுமே தான் நாங்கள் தான் முன்னுக்கு நிற்கணும். தன்னம்பிக்கையை உருவாக்குறது அநேகமான இதில் நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்தியன் இதுகள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சால் அதில் பாட்டு முடிஞ்சால் அவைய நம்பிக்கை என்கரேஜ் பண்ணுவீனம், ஒரு நம்பிக்கை உடைக்காமல் தான் கதைப்பினோம். ஆனால் நான் இங்கே எனக்கு பார்த்துருக்கேன் அவங்களோட தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி தான் கதைச்சு அதோட அதை பாடுறது. அது எங்கடைய ஒரு என்ன சொல்ல, நீங்கள் நல்லா செஞ்சுருந்தாலும் சொல்லிட்டா இனி ட்ரை பண்ணா விட்டுருவானோ இந்த மென்டாலிட்டியில் இதை விட நீ பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த சைக்காலஜி நாங்கள் மாற்ற வேணும். எங்களுடைய தமிழ் சமுதாயத்தில் இது இருக்கு. எப்பவுமே வெளியில் சொல்லுவார்கள் நீங்கள் மிகவும் நல்லா செய்தீர்கள் என்று, உள்ளுக்குள்ள என்ன கொஞ்சம் பெட்டராக செய்திருக்கலாம், அவ்வளோ திறமை இருக்கல. இது நாங்கள் பிள்ளையை மேம்படுத்துகிறோம் என்று அவளை சிறு வயதிலே உடைத்து தள்ளுகிறோம். அவள் இருக்கிற அந்த பாசிட்டிவானதை மட்டும்தான் நாங்கள் கதைக்க வேண்டும். நெகட்டிவ் தண்டப்பாடு இல்லாமல் போகும். நாங்கள் பாசிட்டிவான விஷயங்களை ஒரு ஆளை பார்த்த உடனே நாங்கள் அவைட்டு இருக்க இந்த பாசிட்டிவாக அதை மட்டும் தான் சொல்ல வேணும். ஆனால் அங்கெல்லாம் அந்த இதுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஆமாம். இந்த நிகழ்ச்சியை நிறைய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், சமூக புத்திஜீவிகள், கல்விமான்கள் என்று பலதரப்பட்டவர்களும் பார்த்திருப்பீர்கள். பாராளுமன்றத்தில் கூட கடந்த காலங்களில் ஒலிக்காத ஒரு குரல்கள், சொல்லப்படாத பல விடயங்கள் இங்கே இந்த இருவரும் இன்றைய தினம் சொன்னார்கள். மிகுந்த வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்ததற்காக நன்றி கூறுகிறேன். அதே சமயம் வாக்காளர்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மிதிலை அவர்கள் சொன்னார்கள். அரசியல் கட்சிகள் அடிப்படையில் பார்க்காமல் ஆளுமை நிறைந்தவர்களுக்கு உங்களது பிரதிநிதித்துவத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு தீர்வு நிகழ்ச்சியில் இன்றைய மாலை நிகழ்ச்சியில் விடைபெறுகின்றோம். தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் தயாரிப்பாளர் இளங்கோவன் மற்றும் உதவி தயாரிப்பாளர் தக்ஷானந்த் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.